நித்தியவாசியும் உயர்ந்தவரும் உன்னதருமாயிருக்கிற வருகிறவருமாய் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இணைய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். यीशु मसीह के मधुर नाम से और नित्यवासी परमेश्वर के नाम से आपको स्वागत करता हूँ. இந்த காலவேளையிலும் மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடி ஆராதிக்க கர்த்தர் நம்மை தேவ சமூகத்திலே சுகபலன் ஆரோக்கியத்தோடு கூட்டி சேர்த்திருக்கிறார். इस सुबह के समय परमेश्वर की आराधना करने के लिए परमेश्वर ने हमें अच्छे बल देकर हमें मिलाया है. Praise God. கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். परमेश्वर की पवित्र उपस्थिति को महसूस करने के लिए परमेश्वर सहायता करे. கிருபையுள்ள தேவனே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆண்டு வழி நடத்தட்டும். परमेश्वर आपकी पवित्र उपस्थिति हमें चलाए. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் எங்களோடு இடைபடுகிற தெய்வக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். आराधना के हर एक भाग में आप हमसे मिल रहे हैं इसलिए धन्यवाद. உம்மை ஆராதிக்கும்படியாய் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. आपकी आराधना करने के लिए यहाँ मिले हुए सभी को आप आशीष करें. எங்களோடு கூட பேசுவீராக. आप हमसे बात करें. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. आपकी महिमा को हमें महसूस करने पाए. உம்மை நாங்கள் காணும்படியாய் இந்த கிருபைகளால் எங்களை நிரப்புவீராக. आपको हम देखने के लिए परमेश्वर आप हमें करुणा करें. திருக்கரங்களை சமர்ப்பிக்கிறோம். आपके हाथों में हम सौंपते हैं. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से पिता. ஆமென். ஆமென். உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தரை இந்த காலவேளையிலும் பாடி ஆராதிக்கலாம். सबसे ऊंचे सिंहासन पर बैठे हुए परमेश्वर की महसूस करें. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டிப்பவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவர் அவர்.
அல்பாவும் ஒமேகாவுமானவர் அவர், ஆதியும் அந்தமுமானவர் அவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர் அவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன், எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன், துதிகனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவே, துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் எல்லாருமாய் சேர்ந்து ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய முகத்தை இந்த கால வேளையிலும் நாம் பார்க்கும்படியாக ஓ ஆண்டவரே, நான் உம்முடைய முகத்தை நான் காண ஆசிக்கிறேன். உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ உம்முடைய திரு பிரசன்னத்தினால் இந்த கால வேளையிலும் எங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. ஓ Yes, Lord. सेनाओं का यहोवा पवित्र, सेनाओं का यहोवा पवित्र, सेनाओं का यहोवा पवित्र, तू पवित्र पवित्र है, तू पवित्र पवित्र है, सेनाओं का यहोवा पवित्र, सेनाओं का यहोवा पवित्र, सेनाओं का यहोवा पवित्र, तू पवित्र पवित्र है, तू पवित्र पवित्र है, सबसे ऊंचे सिंहासन पर विराजमान होकर रहने वाले, सबसे ऊंचे सिंहासन पर विराजमान होकर रहने वाले, सेनाओं के यहोवा को मुझे अपने आंखों से देखना है, सेनाओं के यहोवा को
नागे सेनाओं का यहोवा पवित्र सेनाओं का यहोवा पवित्र सेनाओं का यहोवा पवित्र तू पवित्र पवित्र है तू पवित्र पवित्र है सेनाओं का यहोवा पवित्र सेनाओं का यहोवा पवित्र सेनाओं का यहोवा पवित्र तू पवित्र पवित्र है तू पवित्र पवित्र है सेनाओं का यहोवा पवित्र सेनाओं का सब मिलकर गाए सेनाओं का परमेश्वर को स्तुति खाकर परमेश्वर की आराधना करेंगे ओ तू पवित्र पवित्र है சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் நீ பரிசுத்தர் பரிசுத்தரே நீ பரிசுத்தர் பரிசுத்தரே நீ பரிசுத்தர் பரிசுத்தரே கரங்களை தட்டி நன்றியுள்ள இருதயத்தோடு ताली बजाकर धन्यवाद हृदय के ஓ साथ உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் परमेश्वर आपको हम धन्यवाद कहते हैं ஹalleluya ஹalleluya praise god hallelujah இந்த காலை வேளையிலும் ஒரு மலையாள பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம் इस सुबह के समय एक मलयालम गीत को हम गाकर परमेश्वर की हम स्तुति करेंगे ஸ்துதிப்பின் தெய்வ ஜனமே परमेश्वर की स्तुति करो परमेश्वर के लोग ஹalleluya ஹalleluya தமிழிலே மகிழ்வோம் மகிழ்வோம் என்ற ராகத்தில் அமைந்திருக்கிற இந்த பாடலை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை பாடி ஆராதிக்கலாமே सभी मिलकर इस गीत को गाकर परमेश्वर की स्तुति करें ஸ்துதிப்பேன் என்னும் ஸ்துதிச்சிடுவேன் ராஜாதி ராஜாயினே ஸ்துதிப்பேன் என்னும் ஸ்துதிச்சிடுவேன் ராஜாதி ராஜாவினே பாதலத்தில் சிருஷ்டிக்கத்தனவன் உள்ளத்தில் വന്നതിനാൽ ഈ പാദലത്തിൽ സൃഷ്ടിക്കത്തനവൻ എൻ്റെ ഉള്ളത്തിൽ വന്നതിനാൽ ആനന്ദമേ പരമാനന്ദമേ ഇത് വർഗീയ സന്തോഷമേ ആനന്ദമേ പരമാനന്ദമേ ഇത് സ്വർഗീയ സന്തോഷമേ ഈ പാദലത്തിൽ ശിശികത്തനവൻ എൻ്റെ ഉള്ളത്തിൽ വന്നതിനാ ഈ പാദലത്തിൽ ശിശികത്തനവൻ എൻ്റെ ഉള്ളത്തിൽ വന്നതിനാ അവൻ വരുന്ന നാളിൽ എന്നെ കരം പിടിച്ചു തൻ്റെ മാറോടണച്ചിടുവേ അവൻ വരുന്ന നാളിൽ എന്നെ കരം പിടിച്ചു തൻ്റെ മാറോടണച്ചിടുവേ ആ സമൂഹം അതിൽ അന്ന് കർത്തനുമായി ആഘോഷിക്കും സന്തോഷത്താ ആ സമൂഹം അതിൽ അന്ന് കർത്തനുമായി ആഘോഷിക്കും സന്തോഷത്താ ആനന്ദമേ പരമാനന്ദമേ ഇത് മുഴുകിയ സന്തോഷമേ ആനന്ദമേ പരമാനന്ദമേ ഇത് സ്വർഗീയ സന്തോഷമേ ഈ പാദലത്തിൽ സൃഷ്ടികർത്തനവൻ എൻ്റെ ഉള്ളത്തിൽ വന്നതിനാ ഈ പാദലത്തിൽ സൃഷ്ടികർത്തനവൻ എൻ്റെ ഉള്ളത്തിൽ വന്നതിനാൽ എൻ പാപങ്ങളെ മുറ്റും കഴുകിടുവിൻ ജീവനെ നൽകിയവൻ എൻ പാപങ്ങളെ മുറ്റും കഴുകിയിടുവിൻ തൻ ജീവനെ നൽകിയവൻ വീണ്ടും വന്നിടുമേ
കോടി തന്നു തരുമായി വീണ്ടും വന്നിടുമേ മേഘവാഹനത്തിൽ കോടി തന്നു തരുമായി ആനന്ദമേ പരമാനന്ദമേ ഇത് സ്വർഗീയ സന്തോഷമേ ആനന്ദമേ പരമാനന്ദമേ ഇത് സ്വർഗീയ സന്തോഷമേ ഈ പാദലത്തിൻ സൃഷ്ടികർത്താവൻ എൻ്റെ ഉള്ളത്തിൽ വന്നതിനാ ഈ പാദലത്തിൽ സൃഷ്ടികർത്താവൻ എൻ്റെ ഉള്ളത്തിൽ വന്നതിനാ സ്തുതിപ്പീൻ സ്തുതിപ്പീൻ എന്നും സ്തുതിച്ചിടുവിൻ യേശുരാജാധിരാജാവിനെ സ്തുതിപ്പീൻ സ്തുതിപ്പീൻ എന്നും സ്തുതിച്ചിടുവിൻ യേശുരാജാധിരാജാവിനെ ഈ പാദലത്തിൽ സൃഷ്ടികർത്താവൻ എൻ്റെ ഉള്ളത്തിൽ വന്നതിനാ ഈ പാദലത്തിൽ സൃഷ്ടികർത്താവൻ എൻ്റെ ഉള്ളത്തിൽ വന്നതിനാ ആനന്ദമേ പരമാനന്ദമേ ഇത് സ്വർഗീയ സന്തോഷമേ ആനന്ദമേ പരമാനന്ദമേ ഇത് സ്വർഗീയ സന്തോഷമേ ഈ പാദലത്തിൻ സൃഷ്ടികർത്താവൻ എൻ്റെ ഉള്ളത്തിൽ വന്നതിനാ ഈ പാദലത്തിൻ ഹല്ലേലൂയ ഉള്ളത്തിൽ വന്നതിനാ അവൻ വരുന്ന നാളിൽ എന്നെ കരം പിടിച്ചു തൻ്റെ മാറോടണച്ചിടുമേ അവൻ വരുന്ന നാളിൽ എന്നെ കരം പിടിച്ചു തൻ്റെ മാറോടണച്ചിടുമേ ആ സമൂഹമതിൽ അന്ന് കർത്തനുമായാക്ക് ഘോഷിക്കും സന്തോഷത്താൽ ആ സമൂഹമതിൽ അന്ന് കർത്തനുമായാക്ക് ഘോഷിക്കും സന്തോഷത്താൽ ആനന്ദമേ പരമാനന്ദമേ ഇത് സ്വർഗീയ സന്തോഷമേ ആനന്ദമേ ഹല്ലേലൂയ സ്വർഗീയ സന്തോഷമേ ഈ പാദലത്തിൽ സൃഷ്ടികർത്താവൻ എൻ്റെ ഉള്ളത്തിൽ വന്നതിനാ ഈ ഹല്ലേലൂയ മகிழ்ச்சியோടെ മகிழ்வோம் മகிழ்வோம் ദിനമക മகிழ்வோம் യേശുരാജൻ നം സ്വന്തമായിനാ மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் യേശുരാജൻ നം സ്വന്തമായിനാ இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானா சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டால் ஓரிமனஷம் தனே தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார் தமது ஜீவனை எனக்கும் ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா
இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார் அந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வீர் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வீர் ஆனந்தமே ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை தட்டி நன்றியுள்ள இருதயத்தோடு ताली बजाकर ஓ yes Lord இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் ஓரிவனாசந்தோ அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே ஆனந்தமே ஓ ரிவனசே yes God ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் என்ற உள்ளத்தின் சொந்தமானார் இந்த பாதலத்தின் தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு இந்த காலவேளையில் அவரை பாடுவோம் इस सुबह के समय आनंद से மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் ராஜென்னம் சொந்தமாயினா மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜென்னம் சொந்தமாயினா இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானா இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் ஓரியானாதனதீரம் இந்த பானந்தமே இயேசுவே பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாதலத்தில் yes God hallelujah இந்த பாதலத்தில் நிவாலாதன மஷகரதுதுதி அங்கசே இந்த பாதலத்தில் எங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறவரே எங்களை முற்றிலுமாய் ஆண்டு கொள்ளுகிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் परमेश्वर हम आपकी आराधना करते हैं சொந்தக்காரர் அவர் ஜீசஸ் இந்த ஓரிவனசகரதலோ சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் கரங்களை தட்டி நன்றியுள்ள இருதயத்தோடு ताली बजाकर धन्यवाद हृदय के साथ காலவேளையிலும் மகிழ்ச்சியை தேவன் நம்முடைய இருதயங்களில் தருகிறாரே इस सुबह के समय आनंद परमेश्वर हमारे दिल சூழ்நிலை में दे எந்த रहा है சூழ்நிலையில் எவ்விதமாயிருந்தாலும் चाहे परिस्थिति कैसे भी रहे தேவனுடைய சமூகத்தில் அவரை மகிழ பண்ணுகிற தேவ பிரசன்னம் उसकी उपस्थिति में आनंदित करवाने இந்த वाले परमेश्वर காலவேளையில் की நம்மை उपस्थिति மகிழ்ச்சி அடைய செய்து கொண்டிருக்கிறது इस सुबह के समय हमें आनंद करे அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவருக்கு மகிமை उस செலுத்தலாம் परमेश्वर की उपस्थिति को महसूस करके பிரைஸ் उसकी காட் आराधना தொடர்ந்து करें கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம் उस परमेश्वर की उपस्थिति में उसकी आराधना பிரைஸ் करेंगे காட் ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம் சங்கீதம் 5 एक भजन संगीता को हम पढ़ेंगे भजन संगीता 5 சங்கீதம் 5 நாம் வாசிக்கலாம் தமிழிலும் இந்தியிலும் நாம் வாசிப்போம் भजन संगीता 5 को हम तमिल में और हिंदी में हम पढ़ेंगे சங்கீதம் 5 भजन संगीता 5
கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். हे यहोवा, मेरे वचनों पर कान लगा, मेरे कराने और ध्यान लगा। நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். हे मेरे राजा, हे मेरे परमेश्वर, मेरी दुहाई पर ध्यान दे, क्योंकि मैं तुझसे प्रार्थना करता हूँ। கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். हे यहोवा, बोर को मेरी वाणी तुझे सुनाई देगी, मेरी बोर को प्रार्थना करके तेरी बाट जोऊंगा। நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. क्योंकि तू ऐसा ईश्वर नहीं जो दुष्टता से प्रसन्न हो, बुराई तेरे साथ नहीं कर रह सकती। வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். घमंडी तेरे सम्मुख खड़े हो नहीं पाएंगे, तुझे सब अनर्थकारी से घृणा है। பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். तू उनको जो झूठ बोलते हैं वह नष्ट करेगा, यहोवा तो हत्यारे और चली मनुष्य से घृणा करता रहता है। நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். परंतु मैं तेरी अपार करुणा के कारण से तेरे भावना में आऊंगा, भवन में आऊंगा, मैं तेरे भय मानकर तेरे पवित्र मंदिर की ओर दंडवत करूंगा। கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். हे यहोवा, मेरे शत्रुओं के कारण अपने धर्म के मार्ग में तेरी अगुवाई कर, मेरे आगे आगे अपने सीधे मार्ग के दिखा। அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுமாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். क्योंकि उनके मुंह में कोई सच्चाई नहीं, उनके मन में नीरी दुष्टता है, उनका गली खुली हुई कब्र है, वह अपने जीभ से चिकनी चपड़ी बातें करते हैं। தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும், உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே। हे परमेश्वर, तू उनको दोषी ठहरा, वे अपने ही युक्तियों से आप ही गिर जाएंगे, उनको उनके अपराधों की अधिकाई के कारण निकाल बाहर, क्योंकि उन्होंने तुझसे बलवा किया है। உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக। परंतु जितने तुझ पर भरोसा रखते हैं वे सब आनंद करें, वे सर्वदा ऊंचे स्वर से गीत गाते रहें, क्योंकि तू उनकी रक्षा करता है। கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர்। क्योंकि तू धर्मी को आशीष देगा, हे यहोवा, तू उसको अपने अनुग्रह रूपी डाल से घेरे रहेगा। இந்த காலை வேளையிலும் தொடர்ந்து கர்த்தரை நாம் பாடி ஆராதிக்கலாம்। इस सुबह के समय परमेश्वर की और हम महिमा करेंगे। காலை வேளையிலும் அவருடைய நம்புகிற பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம்। इस सुबह के समय उसकी आराधना करने के लिए उसके पास आए हैं। அவருடைய சமூகத்தில் நாம் சந்தோஷித்து கெம்பீரிப்போமாக। उसकी उपस्थिति में आनंद होकर हम मग्न हो। ஹalleluya, தேவனுடைய பிரசன்னத்தை ஹalleluya நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிக்கலாம்। परमेश्वर की उपस्थिति को महसूस कर उसकी हम आराधना करेंगे। Hallelujah, glory to Jesus. Thank you Lord. Thank you Jesus. नाचेंगे हम, गाएंगे हम, यीशु की स्तुति करेंगे हम, दिल से सदा खुदावंद की महिमा करेंगे हम। नाचेंगे हम, गाएंगे हम, यीशु की स्तुति करेंगे हम, दिल से सदा खुदावंद की महिमा करेंगे हम। नाचेंगे हम, गाएंगे हम, यीशु की स्तुति करेंगे हम, दिल से सदा खुदावंद की महिमा करेंगे हम। स्तुति आराधना ऊपर जाती है, आशीष देखो नीचे आती है। स्तुति आराधना ऊपर जाती है, आशीष देखो नीचे आती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया, हालेलुया, हालेलुया। प्रार्थना और विनती ऊपर जाती है, उत्तर लेकर नीचे आती है। प्रार्थना और विनती ऊपर जाती है,
मुझे आती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया हालेलुया हालेलुया, यीशु नाम में उद्धार हमको। हालेलुया, प्रभु यीशु नाम में आनंद जीवन। हालेलुया, यीशु नाम में उद्धार हमको। हालेलुया, प्रभु यीशु नाम में आनंद जीवन। हालेलुया, उद्धार का है मार्ग यीशु। हालेलुया, उद्धार का है मार्ग यीशु। हालेलुया, स्वर्ग का है द्वार यीशु। हालेलुया, स्वर्ग का है द्वार यीशु। हालेलुया, यीशु नाम में उद्धार हमको। हालेलुया, प्रभु यीशु नाम में आनंद जीवन। हालेलुया, यीशु नाम में उद्धार हमको। हालेलुया, प्रभु यीशु नाम में आनंद जीवन। हालेलुया, चंगा करने वाला यीशु। हालेलुया, चंगा करने वाला यीशु। हालेलुया, जीवन देने वाला यीशु। हालेलुया, जीवन देने वाला यीशु। हालेलुया, यीशु नाम में उद्धार हमको। हालेलुया, प्रभु यीशु மஷங்கனா ஓ இயேசு நாமே இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே இரட்சிப்பு இயேசு நாமே உத்தாரம் को हालेलुया प्रभु यीशु नामे जीवन हालेलुया यीशु नामे उद्धारम को हालेलुया प्रभु यीशु नामे जीवन हालेलुया राजाओं का राजा यीशु हालेलुया राजाओं का राजा यीशु हालेलुया प्रभुओं का प्रभु यीशु हालेलुया प्रभुओं का प्रभु से हो राजाओं का राजा यीशु हालेलुया राजाओं का राजा यीशु हालेलुया प्रभुओं का प्रभु यीशु हालेलुया प्रभुओं का प्रभु यीशु हालेलुया यीशु नाम को हालेलुया ओ रे वाला नमस्ते ओ यीशु नाम में उद्धारम को हालेलुया आनंद जीवन हालेलुया प्रभु का धन्यवाद करूंगा उसके संगति में सदा रहूंगा साथ चलूंगा मैं जरूर पाऊंगा साथ चलूंगा मैं जरूर पाऊंगा प्रभु का धन्यवाद करूंगा उसके संगति में सदा रहूंगा साथ चलूंगा मैं जरूर पाऊंगा साथ चलूंगा मैं जरूर पाऊंगा प्रभु का धन्यवाद करूंगा जय देने वाले प्रभु यीशु को कोटि कोटि धन्यवाद जीवन देने वाले प्रभु यीशु को जीवन भर धन्यवाद ओ जय देने वाले प्रभु यीशु को कोटि कोटि धन्यवाद जीवन देने वाले प्रभु यीशु को जीवन भर धन्यवाद எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே இயேசு ராஜா நீ ओ वीरमन शदन दे कसे ओ राजा நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே ராஜா நீ செய்த இயேசுவே ஓ ராஜா நீ செய்த அப்பா துதித்திடுவே ராஜா நீ செய்த ஹalleluya ராஜா நீ செய்த ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூறு தேவ ஜனமே ஆண்டவர் பாராட்டுகிற கிருபைகளை நினைவு கூறு ஓ ஆண்டவர் இந்த நாளிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற இரக்கத்தை நினைவு கூறு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த மகா பெரிய ஸ்லாக்கியம்
ओ रिवनमा शब्दना दिया परमेश्वर का कृपा के लिए, परमेश्वर दिया हुआ ये सुंदर अवसर के लिए यीशु मसीह का समुख में हालेलुया खुशी के साथ हालेलुया परमेश्वर की आराधना करें। दीवाना दूरादा शंकरा दू दीवाना जानी செய்த ஆண்டவர் செய்த சிறிதும் பெரிதுமான நன்மைகளை அவர் தந்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக கர்த்தரை விடுதலையோடு கரங்களை தட்டி ஆவியிலே சந்தோஷமாய் அவரை ஆராதிக்கலாமா? ராஜா தேசம் தூரதா நீவானாதே परमेश्वर दिया हुआ इस सुंदर अवसर के लिए, दया के लिए, ओ सौभाग्य के लिए, हालेलुया जीवन के लिए धन्यवाद करें। रिवानादनु शब्दना राजानी செய்த இயேசுவே रिवानादनु रवदच சந்தாரதே रिवानादनु शब्दो अन्य भाषைகளில் ஆவியில் பாடி தேவனை ஆராதிக்கலாமா? Oh, we worship you, Lord. We lift your holy name, Jesus. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். நீரே ஆராதனைக்குரியவர். ஓ என்னையே துதித்திடுவே ராஜா நீ செய்த இயேசுப்பா துதித்திடுவே ராஜா நீ செய்த முரமானா இயேசு ராஜா நீ தலனானி எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா ஓ ஹalleluya ராஜா எங்கள் தெய்வரே இயேசு ராஜா நீ எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹalleluya கரங்களை உயர்த்தி thank you Lord ரிபனாதரோ ஷதராதரே கெசேதரே ஓ ரிகலாதனா மஷந்தனே thank you Jesus இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ஹalleluya எத்தனை பேர் இந்த காலை வேளையிலும் कितने जन इस सुबह के समय கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக परमेश्वर ने जो भलाई किया உங்கள் இருதயத்திலிருந்து எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் अपने हृदय से कितने जन धन्यवाद कहते हैं தேவன் நம்முடைய வாழ்விலே கிருபை பாராட்டி இருக்கிறார் परमेश्वर हमारे जीवन में अनुग्रह दिया தேவன் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் परमेश्वर अपने अनुग्रह को हमारे जीवन में दिया தேவன் தம்முடைய அன்பை ஊற்றி இருக்கிறார் परमेश्वर अपने प्रेम ने हमारे जीवन में दिया தெய்வீக சமாதானத்தை நம்முடைய இருதயங்களில் தந்திருக்கிறார் परमेश्वर की शांति हमारे जीवन में दिया है கர்த்தர் நடத்துவார் என்ற விசுவாசத்தை தந்திருக்கிறார் परमेश्वर हमें चलाएगा करके एक विश्वास हमारे हृदय में दिया எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் அவரை உணர்ந்தவருக்கு நன்றி சொல்றீங்க कितने जन उसकी उपस्थिति में विश्वास करके उसकी धन्यवाद कहते हैं ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே அன்பின் தேவனே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் प्यारे पिता हम आपको धन्यवाद करते हैं தெய்வீக பிரசன்னத்திற்காய் நன்றி आपकी उपस्थिति के लिए धन्यवाद காலை வேளையிலும் இந்த ஆராதனை வேளையில் நீர் மகிமைப்பட்ட தயவுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் आराधना के समय हमारे साथ आप थे इसलिए धन्यवाद ஆவியிலும் ஆத்துமாவிலும் நீர் தருகிற சந்தோஷத்திற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் हमारी आत्मा में और शारीरिक रूप में शांति देते हैं इसलिए धन्यवाद சரீர பிரகாரமாய் நீர் எங்களை பலப்படுத்துகிற தயவுக்காய் நன்றி शारीरिक रूप से आप हमें बल दे रहे हैं इसलिए धन्यवाद தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம்
आपके हाथों में सौंपते हैं। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से पिता। ஆமென். आमेन। ஆமென். ஆமென். Praise God. Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்து இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேளையிலே அவரை ஆராதிக்கும்படியாய், அவருடைய சமூகத்திலே ஒன்று கூடி வரும்படியாய் கர்த்தர் நமக்கு தந்ததான மகா பெரிதான பாக்கியத்திற்காய் நான் கர்த்தரை ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தெய்வீக பிரசன்னம் நம்மத்திலே இருக்கிறதற்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு ஆராதனையை நாம் ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். எங்கே இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் நான் அந்த சங்கீதத்தை குறித்ததான சில காரியங்களை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். 5ஆம் சங்கீதம். 5ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பில் எழுதப்பட்டிருக்கிறது, நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இதை வாசிக்கிற பொழுது இது தாவீதினுடைய சங்கீதம் என்று நமக்கு விளங்குகிறது. இந்த சங்கீதத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சங்கீதக்காரனாகிய தாவீது தனிப்பட்ட முறையிலே புலம்பினதான ஒரு சங்கீதம் என்று சொல்லலாம். The Psalm of Personal Lament. Amen. ஆனால் இந்த சங்கீதத்துக்குள்ளே அவன் சொல்லுகிறதான 2 காரியங்களை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஒன்று, அவன் நீதிமானை குறித்தும் துன்மானுக்கனை குறித்துமாய் பாடியிருக்கிறான். இந்த பாடலுக்குள்ளாக நீதிமானுடைய நிலையை குறித்தும் துன்மார்க்கனுடைய நிலையை குறித்தும், இருவருடைய நிலையும் நிலைப்பாடும் அவர்களுடைய சுபாவமும் அவருடைய வித்தியாசத்தையும் இந்த பாடலிலே அவன் பாடியிருக்கிறான். ஆமென். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்களை நான் உங்களுக்கு மிக வேகமாய் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக நாம் பிரிக்க முடியும். இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக நாம் பிரிக்க முடியும். 1 முதல் 3 வரை இருக்கிறதான வசனங்கள் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், டேவிட் directs his prayers to God. தாவீது தேவனிடத்திலே தன்னுடைய ஜெபத்தை நேரடியாக ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். 2வது பகுதி, டேவிட் knows the ways of God and prays accordingly. 4 முதல் 10 வரை இருக்கிற வசனங்கள். அவன் தாவீது கர்த்தருடைய வழியை, கர்த்தருடைய காரியத்தை நன்றாய் அறிந்திருக்கிறான். எப்படி ஜெபிக்க வேண்டும், அதை அறிந்து கொண்டு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்து ஜெபிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த பகுதியை 2ஆக பிரிக்க முடியும். என்னவென்று சொன்னால், டேவிட் knows what God hates and prays for himself. Amen. தாவீது நன்றாய் புரிந்திருக்கிறான், கர்த்தர் எதையெல்லாம் வெறுக்கிறார், ஆகவே நான் எப்படி அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து 4 முதல் 8 வரை இருக்கிற வசனத்திலே சுட்டி காண்பிக்கிறார். அதனுடைய 2வது பகுதியாக, டேவிட் knows the lifestyle of the wicked and prays against him. Amen. Against them. அவன் துன்மார்க்கனுடைய நிலையை அறிந்தவனாக, அவருடைய வாழ்வின் நிலைப்பாடுகள், வாழ்வின் செயல்முறைகளை அவன் அறிந்தவனாக, அதை எதிர்த்து அவன் ஜெபிக்கிறதான, அவர்களுக்கு எதிராய் ஜெபிக்கிறதான ஜெபத்தின் வார்த்தைகளாக 9, 10 வசனங்களை நாம் பார்க்க முடியும். 3வது பகுதியாக, David knows the grace of God and rejoices. 11, 12 வசனங்களிலே அவன் கர்த்தருடைய கிருபையை அறிந்தவனாக, கர்த்தருடைய கிருபைக்குள் மகிழ்ந்து கம்பீரிக்கிறவனாக, தேவனை சார்ந்து கொண்டவனாக அவன் பாடி முடிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த 3 பகுதிகளையும் நான் விவரிக்க விரும்புகிறேன். 1வது பகுதியிலே தாவீது தேவனிடத்திலே நேரடியாய் செபிக்கிறதை பார்க்கிறோம். முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். வார்த்தை என்று சொல்லுவது ஜெபமாய் இருக்கிறது. வார்த்தை இல்லாமல் ஜெபம் இல்லை. ஆகவே வார்த்தைகளை கேட்கும்படியாக அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது, என் தியானத்தை கவனியும் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மோசேயானவன் செங்கடலுக்கு முன்பதாக நிற்கிற பொழுது கர்த்தரை நோக்கி முறையிடுகிறதை பார்க்கிறோம். அவன் வார்த்தைகளால் முறையிடுகிறார். அவனுடைய ஆமீன். 2வதாக தியானம் என்று சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அதற்கு ஆதாரமாய் சொல்ல முடியும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே ஈசாக்கு தியான புருஷனாய் இருக்கிறான். அவன் வெளிகளிலே போய் அவன் என்ன செய்கிறவனாய் இருக்கிறான்? தியானம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். ஆமே. ஆகவே ஜெபம் வார்த்தைகளால் நிறைந்தது,
தியானம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுகிற ஒன்றாயிருக்கிறது. ஜெபமும் தியானமும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. இதை சொல்லுவோமானால் ரெண்டும் இரட்ட குழந்தைகள் என்று சொல்ல முடியும். தியானம் ஜெபத்தினுடைய ஆரம்பம் என்றால் ஜெபம் முடிவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தியானத்திலே நாம் தேவனிடத்திலே ஆரம்பிக்கிறோம், ஜெபத்திலே முடிவு பண்ணுகிறோம். வார்த்தைகளால் நாம் அதை முடிக்க வேண்டும். தானியேல் 3 வேளையும் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. 2வது வசனம், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணுவேன், நம்முடைய விண்ணப்பங்களை அவருக்கு தெரிவிக்கிறோம். எசேக்கியா ராஜா தன்னுடைய காரியத்தை அறிந்த போது, ஏசாயாவின் மூலமாய் அறிவிக்கப்பட்ட போது, அவன் தேவனுடைய சமூகத்தை சுவர்புறமாய் திரும்பி பார்த்து தேவனிடத்திலே தான் செய்த தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கென்று செய்த சகல காரியங்களையும் சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான உறவை அவன் விண்ணப்பிக்கிறான். ஆண்டவரே, நானும் நீரும் இப்படியா இருந்தோமே, இப்படி உமக்கென்று செய்தோமே என்று அவன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தோடு மாத்திரம் அல்ல, வேண்டுதலின் சத்தம். ஹல்லேலூயா. வேண்டுதலின் சத்தம் என்று சொல்லுகிற பொழுது இந்த வேண்டுதலுக்கு ஒரு சத்தம் இருக்கிறது. விண்ணப்பத்திற்கு சில வேளை அது அழுகையோடு நின்று விடுகிறது. அழுகையோடு தனக்குள்ளே புலம்புகிறதாய் அன்னாள் புலம்பினதை போல, எசேக்கியா புலம்பினதை போல ஒரு அழுகையோடு நாம் செபிக்கிறது விண்ணப்பம் என்றால், இது வேண்டுதல் என்று சொல்வது சத்தமாய் இருக்கிறது. பர்திமேயு என்கிறதான குருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை கேட்ட பொழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் வேண்டுகிறதை பார்க்கிறோம். முன்னிலும் 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 அதிகமாய் அவன் தேவனிடத்திலே ஆமேன் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இப்படியாக ஆமேன் ஜெபிக்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தை கர்த்தரிடத்திலே வார்த்தைகளால் ஜெபிக்கிறோம், தியானம் பண்ணுகிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம், வேண்டுதல் செய்கிறோம். இதை எப்பொழுது செய்கிறோம்? 3வது வசனம் சொல்கிறது, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். ஹல்லேலூயா. காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதக்காரனாகி தாவீது நன்றாய் கர்த்தரை அறிந்திருக்கிறான். அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு அவருக்குரியதான சரியான நேரம் என்று சொல்வது காலை நேரம். காலை நேரத்தை அவன் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவனாயிருக்கிறான், கழிக்கிறவனாயிருக்கிறான். மோசே சீனாய் மலையில அதிகாலையில் எழுந்து சென்றார். இயேசு ஜெபிப்பதற்கு அதிகாலமே எழுந்திருக்கிறவராயிருந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில சங்கீதக்காரனை போல தேவனுக்கு பிரியமான அந்த நேரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி ஜெபிக்க வேண்டும். காலை நேரம் அவருடைய நேரம். அந்த நேரத்திற்கு நாம் காத்திருக்கிற பொழுது நாம் நிச்சயமாகவே பலனை பெற்றுக் கொள்ள முடியும். காத்திருத்தல் என்று சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், ஜெபிக்கிறோம், தியானிக்கிறோம், ஆமேன், வேண்டுதல் செய்கிறோம், விண்ணப்பிக்கிறோம். இவற்றினுடைய பலனை அறிந்து கொள்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? ஜெபித்து விடுகிறோம். ஜெபித்து விட்டு உடனே எழுந்து அந்த இடத்தை விட்டு கடந்து போய் விடுகிறோம். அப்படி அல்ல. தேவ சமூகத்திலே சற்று நேரம் நாம் தியானித்து காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னோடு பேச நினைக்கிற காரியம் என்ன என்பதை குறித்து காத்திருக்க வேண்டும். அதுதான் காத்திருக்குதல். காத்திருக்குதல் ஆனது நமக்கு பலனை கொண்டு வந்து தருகிறது. அவருடைய பதிலை தருகிறது. பலனை பெற்றுக் கொள்ளலாம். விதை விதைத்தவன் காத்திருக்கிறதை போல, விதை விதைத்து விட்டால் காத்திருக்கிறோம், முளைக்கும் என்று சொல்லி, அதுபோல நாம் காத்திருக்க, தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு காத்திருக்க, தேவனுடைய பதிலுக்கு காத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை அந்த முதல் பகுதி தாவீதின் மூலமாய் தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தை எப்படியாக தேவ சமூகத்திலே செய்ய வேண்டும் என்பதை அந்த 3 வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. 2வது பகுதி, David knows the ways of God and prays accordingly. ஆமென். கர்த்தருடைய வழி இன்னது என்பதை தாவீது நன்றாய் அறிந்திருந்தான். அதின்படி அவன் ஜெபித்தான். பாருங்க, அதின்படி ஜெபிக்கிறோங்கிறதல்ல. ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் எப்படி ஜெபித்தால், எப்படிப்பட்ட வழியிலே ஜெபித்தால் அதை அவர் கேட்கிறார் என்பதை குறித்து அவன் நன்றாய் அறிந்திருந்தான். இதை நான் சொன்னேன். 4 முதல் 10 வரை இருக்கிற வசனத்திலே 2 பாகமாக பிரித்தேன் என்று சொன்னேன். 4 முதல் 6 வரை இருக்கிற வசனங்கள் அங்கே சொல்லுகிறது, sinful hearts that God hates. ஆமென். பாவமுள்ள இருதயம் உள்ளவன் அல்லது துன்மார்க்க இருதயம் உள்ளவனை கர்த்தர் வெறுக்கிறார்.
எதையெல்லாம் துன்மார்க்கம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவன் பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு 7 காரியங்களை அவன் இந்த இடத்திலே பட்டியலிடுகிறார். ஒன்று, துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறதில்லை. துன்மார்க்கத்திலே இருந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. இரண்டாவது, தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை. தீமை செய்கிற மனிதன் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. 3, வீம்புக்காரர் நிலை நிற்க மாட்டார்கள். வீம்புக்காரர்களை கர்த்தர் விரும்புகிறதில்லை. ஆமென். 4, அக்கிரமக்காரர் யாவரையும் அவர் வெறுக்கிறார். கர்த்தர் வெறுக்கிற பெரிய காரியம் என்ன? அக்கிரமம். அக்கிரமம் செய்கிறவனை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. 5, பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் அழிக்கிறார். பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் வெறுக்கிறவராய் இருக்கிறார். 6, இரத்த பிரியனை அருவருக்கிறார். இரத்த பிரியனை, ஆமென், சகோதரனுடைய இரத்தத்தின் மேல் அல்லது பாவம் கொலை செய்கிறவன் மேல் கர்த்தர் என்ன செய்கிறார்? அருவருக்கிறார். வார்த்தைகளால் கொலை செய்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. 7வது, சூதுள்ள மனுஷனை கர்த்தர் அருவருக்கிறார். ஆகவே இந்த இடத்திலே சங்கீதக்காரனாகி தாவீது நமக்கு ஒரு 7 காரியங்களை துன்மார்க்கனுடைய ஜீவிதத்திலே இருந்து எடுத்து காட்டுகிறார். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய இருதயம் இப்படிப்பட்ட சிந்தைகளால் நிறைந்திருக்கிறதினாலே கர்த்தர் அவனை வெறுக்கிறார், அருவருக்கிறார், அவனை பிரியப்படுகிறதில்லை. ஆகவே அவன் தேவ சமூகத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். என்னவென்று சொல்லி, ஆண்டவரே, நான் இவையெல்லாம் இல்லாதவனாய் உமக்கு கீழ்ப்படிய தீர்மானித்து உம்மிடத்திலே செபிக்க என்னை ஒப்புக் கொடுத்து பாவங்களை அறிக்கை செய்து இந்த காரியங்களை எல்லாம் அறிக்கை செய்து உம்மிடத்திலே நெருங்குகிறேன். ஆகவே 7, 8 வசனங்கள் சொல்லுகிறது, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அவருடைய சந்நிதியிலே பயபக்தியோடு பணிந்து கொள்வதற்கு அவருக்கு வெறுக்கிற காரியங்களை என்னை விட்டு அகற்றிவிட்டேன் என்று தைரியமாய் சொல்லி அவரிடத்திலிருந்து அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டு அவனுடைய வழியை செவைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனுடைய 2வது பகுதி, சின்ஃபுல் லைஃப் ஸ்டைல்ஸ் ஆஃப் த விக்கெட். அவனுடைய வாழ்க்கை, துன்மார்க்கனுடைய வாழ்க்கையின் நெறிமுறைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள். எவையெல்லாம் அவன் வாழ்கிறான், துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலே அவன் அங்கே குறிப்பிட்டிருக்கிறான் என்று சொன்னால் 9, 10 வசனங்களிலே அவன் அதே 7 காரியங்களை வாழ்க்கையில் நெறிமுறைகளாய், துன்மார்க்கனுடைய வாழ்க்கையின் நெறிமுறைகளாய் சுட்டி காட்டி இருக்கிறார். அநேக பாவங்களின் நிமித்தம் அவர்கள் வாயிலே உண்மை இல்லை. அவருடைய உள்ளமானது, 2வது, அவர்களுடைய உள்ளமானது கேடுபாடு நிறைந்ததாயிருக்கிறது. அவர்கள் தொண்டை என்னவாயிருக்கிறது? திறக்கப்பட்ட பிரேத குழியாய். வாயை திறந்தாவே நாத்தம், பேசினாவே நாத்தம். ஆமென். அப்படிப்பட்ட நாற்றமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. 4வது காரியம், அவர்கள் எப்பொழுதும் இச்சகம் பேசுகிறார்கள். இது அவங்களோட லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை. இதுதான், அவங்கள மாத்துறதுக்கு முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையில முற்பட்ட 7 காரியங்கள் இருக்கிறது என்றால் அவர்களுடைய செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கிறது. 5வது காரியம், அநேக குற்றங்களை, துரோகங்களை அவர்கள் செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 6வது காரியம் சொல்லுகிறான், அநேக ஆலோசனைகள், துராலோசனைகளை செய்கிறவர்கள், அடுத்தவர்களை விழச் செய்யும்படியான ஆலோசனை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். ஆகவே சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன செய்கிறார்? துன்மார்க்கன் விழுந்து போகட்டும், அவர்களை குற்றவாளியாய் தீரும் என்று சொல்லி, அவர்களை தள்ளிவிடும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறார். ஆமென். இந்த நாட்களில அது பழைய ஏற்பாட்டின் காலம், தண்டனைக்குரியதான காலம். இது கிருபையாய் இருக்கிறது. நாம் நம்மை கிருபையாய் மீட்டுக்கொண்ட தேவ சமூகத்தில, ஆண்டவரே, இப்படிப்பட்ட வாழ்க்கை நெறிமுறைகளோடு வாழுகிறவர்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை ரட்சியும், அவர்களை மன்னியும், அவர்களை உம்மோடு சேர்த்துக் கொள்ளும், பாவத்தினின்று விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். 3வது காரியம், டேவிட் knows the grace of God and rejoices. தாவீது கர்த்தருடைய கிருபையை அறிந்தவனாய் அவருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறவனாய் இருக்கிறான். 11, 12 வசனங்கள் நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறது. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அவருக்குள் களி கூறுகிறவர்கள் அவருடைய நாமத்தை தேசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவருக்குள் கம்பீரிக்கிறவர்களை அவர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் சந்தோஷத்தோடு அவரை ஆராதனை செய்கிறார்கள்.
அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய செயல்கள் எப்பொழுதும் விழுகைக்கு வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆனால் நீதிமானோ சந்தோஷித்து கம்பீரிக்கிறவனாய் இருக்கிறார். நாம் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களாய் இருக்கிறதுனாலே அவரிலே களி கூறுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நீர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது? எப்படி? ஆமென். அவருடைய ஆலயத்தில் ஜெபத்தோடு பிரவேசித்து நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியோடே பணிந்து கொண்டால் அவருடைய மிகுந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவருடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மை மூடி பாதுகாத்துக் கொள்ளுகிறார். தானியேலை போல இதயம் திறந்து தேவ சமூகத்திலே கண்ணீரோடு செபிக்கிற பொழுது அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. பயபக்தியோடு அவருடைய கிருபாசனத்திலே நெருங்குகிற பொழுது அவருடைய கிருபையின் வாக்குத்தத்தங்கள் நம்மை நிரப்புகிறது. உலகத்தின் பயத்திற்கல்ல, பிசாசின் பயத்தினால் அல்ல, நம்முடைய காரியங்களின் பயத்தினால் அல்ல. பயங்கள் அவை நியாய தீர்ப்புக்கு நேராய் நடத்தும். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறதான பயம் நம்மை அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய கிருபைக்குள் நம்மை நடத்துகிறது. ஆகவே என்னை உம்முடைய நீதியிலே நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய வழியிலே என்னை செவ்வையாக்கும் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஒரு குழந்தை நடக்குகிறதற்கு உதவுகிறது போல கர்த்தர் நமக்கு கைபிடித்து உதவுகிறவராயிருக்கிறார். ஒரு குருடன் வழியறியாமல் இருக்கிறவனுக்கு வழிகாட்டுகிறது போல கர்த்தர் நமக்கு வழிகாட்டுகிறவராயிருக்கிறார். என்னுடைய நீதியில் அல்ல ஆண்டவரே, என்னுடைய நீதியில் அல்ல, உம்முடைய நீதியிலே என்னை நடத்தும் என்று ஒப்புக் கொடுப்போம். கிருபையும் காருண்யமும் நம்மை சூழ்ந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதம் நம்மேல் தங்கும்படியாய் நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் நம்மை மறை இந்த ஆராதனையிலும் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசுவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். इस आराधना में मिले हुए सभी परमेश्वर के बच्चों को यीशु मसीह के नाम से स्वागत करता हूं. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விதமாய் கூடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். परमेश्वर की उपस्थिति में हम ऐसे आराधना करने के लिए परमेश्वर हमें सहायता कर रहा है. தேவனுடைய கிருபையும் பலமும் இம்மட்டுமாய் நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கி வருகிறது. परमेश्वर का अनुग्रह और बल हमें अब तक लेके आया है. பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி வருகிறார். कई परिस्थिति के बीच में भी परमेश्वर हमें स्थिर रखा है. பிரதிகூலமான பலவிதமான காரியங்களை நாம் சந்திக்க வேண்டி வந்தாலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதை நாம் அனுபவிக்க முடிகிறது. कई प्रतिकूल परिस्थिति को हमें सामना करना पड़ा पर तो भी उसमें परमेश्वर हमें भलाई से हमें चला रहा है. இந்த நாளின் சிந்தனைக்காக சங்கீதம் 106 12 மற்றும் 24வது வசனங்கள். भजन संगीता 106 उसका 12 व 24वां वचन. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். तब उन्होंने उसके वचनों पर विश्वास किया और उसकी स्तुति गाने लगे. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். उसके वचन पर विश्वास न कर कर उस देश को उन्होंने गलती किए. இந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள், விசுவாசியாமல் போனார்கள். இரண்டு பகுதிகளையும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. इस जगह पर परमेश्वर के वचन को उन्होंने विश्वास किए और विश्वास किए बिना भी गए. 105 106 சங்கீதங்கள் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்துக் கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய அந்த யாத்திரையில் நடந்த சம்பவங்கள், தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடப்பித்த கிரியைகள், அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கிற காரியங்கள் சகலவற்றையும் அந்த இரண்டு சங்கீதங்களையும் சங்கீதக்காரன் வர்ணித்திருக்கிறார். भजन संहिता 105 और 106 में परमेश्वर जब इजरायलियों को गुलामी से छुड़ाकर लेके आ रहे थे उस समय उनके जीवन में जो हुआ, जो अद्भुत किया है, वो सब वहां वर्णन कर लिखा गया है. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தான் ஒரு இடத்தில் நன்மையை பார்த்த பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து துதித்து பாடினார்கள். ஆனாலும் அவர்கள் சீக்கிரமாய் மறந்து அவருடைய வார்த்தை விசுவாசியாமல் அவர்கள் தேசத்தை, அவர்கள் இச்சித்த தேசத்தை, இச்சிக்கப்பட்ட தேசத்தை குறித்து அசட்டை பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். परमेश्वर उनके जीवन में कई बार भलाई किया है पर तो भी एक देश को जाकर उन्होंने जब उसमें हमें नहीं होगा कर उन्होंने जब सोचा तो परमेश्वर के बड़े कामों को गलती करने बल्कि बोलने लगे. இந்த நாட்களிலும் நாம் अनेक வார்த்தைகளை நாம் கேட்கிறோம்.
इन दिनों में भी हम कई वचन को हम सुन रहे हैं। நாம் கரங்களில் வைத்திருக்கிற தேவனுடைய வசனங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்திருக்கிறது. हम जो हाथ में परमेश्वर का वचन लिख रखे हैं उसमें कई बड़े बड़े वचने रखे हैं। நாம் மனிதனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். हम इंसानों के वचनों सुनते हैं। பிசாசும் சில வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறான். शैतान भी कई वचन कहता है। என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் இந்த நாட்களில் நம்முடைய சுற்றிலும் பார்க்கும் பொழுது செய்திகளிலே செய்தித்தாள்களை அநேக வார்த்தைகளை வர்த்தமானங்களை நாம் கேட்க நேரிடுகிறது. हम हमारी आजू बाजू सब देखे तो कई सूचनाओं में कई समाचार में कई बातें में कहते हैं। பலவிதமான வார்த்தைகள் நம்முடைய செவிகளில் விழுந்தாலும் நாம் எந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. कितने ही बातें हमारे कानों पर गिरे पर हम कौन से वचनों पर विश्वास करते हैं वो बहुत मुख्य है। நாம் கேட்கிறதான வார்த்தைகளை அல்ல, நாம் கேட்கிறதான பலவிதமான வார்த்தைகளை அல்ல, நாம் விசுவாசிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைகளை. हम सुनने वाले बातों पर नहीं बल्कि ऐसे ही सुनने वाले पर बातों पर नहीं बल्कि परमेश्वर के वचनों पर विश्वास रखना है। நாம் பலவிதமான வார்த்தைகளை கேட்கலாம். हम कई बातें सुन सकते हैं। இந்த நாட்களில் நாம் கேட்கக்கூடியதான செய்திகளுக்கும் வார்த்தைகளுக்கும் அளவற்றதான பல காரியங்களை நாம் கேட்க நேரிடுகிறது. इन दिनों में हम परमेश्वर की कई सूचनाओं को समाचार को बहुत सारे हम सुनते हैं। பலவிதமான செய்திகளை நாம் கேள்விப்பட कई நேரிடுகிறது. तरीके के सूचनाओं को हम सुनते हैं। ஆனால் கேள்விப்படுகிற ஒவ்வொன்றையும் நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்க வேண்டியவர்கள் அல்ல. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பல வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்திலே பதித்து அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். पर हम जो भी सुनते हैं सब पर हमें विश्वास नहीं करना है, पर परमेश्वर की वचन को हमारे हृदय पर रखकर उस पर विश्वास रखना है। யோசுவா 21 அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது, यहोशू 21वां अध्याय उसका 45वां वचन ऐसा लिखा गया है, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने इस्राएलियों को दिया हुआ वचन में एक बात भी वो अधूरा न रही, सब कुछ पूरा हुआ। எனவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று சொல்லியிருக்கிற சகல நற்வார்த்தைகளையும் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். इसलिए परमेश्वर ने अपने बच्चों को जो भी अच्छा शब्द दिया है वो सब वो पूरा करता है। அவைகள் ஒன்றும் தவறி போவதில்லை, சகலவற்றையும் அவர் நிறைவேற்றுகிற தெய்வம். कोई भी अधूरा नहीं रहता, सब कुछ पूरा होता है। இந்த காலைவேளையிலும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் ஒரு விசுவாசம் கடந்து வரட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சொல்லியிருக்கிற சகல வார்த்தைகளையும் அவ்விதமாக நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். इस सुबह के समय मेरे वचन सुनने वाले परमेश्वर के बच्चों, आपके अंदर भी ऐसे एक हृदय विश्वास आने दो। परमेश्वर जो भी शब्द दिया है वो परमेश्वर आपके जीवन में पूरा करेगा। அவைகள் ஒன்றாகிலும் மாறி போவதில்லை, वो कुछ भी अधूरा नहीं रहता, அவைகள் ஒன்றாகிலும் தவறி वो போவதில்லை. कुछ भी गलत नहीं होता। தேவன் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவர். परमेश्वर ने जो वचन कहा है वो निश्चय वो पूरा करेगा। ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்துக் கொண்டு வரும் பொழுதும் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை தான், வாக்குத்தத்தம் தான், நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். परमेश्वर ने इस्राएलियों को गुलामी से मिस्र देश से लेके आ रहे थे, तब परमेश्वर ने उन्हें वचन दिया, मैं तुम्हें कानान देश को लेके जाऊंगा। ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்தார், அதை நிறைவேற்றவே செய்தார். परमेश्वर ने वचन दिया, वो पूरा किया। ஆனால் வார்த்தைகளை கேட்டவர்கள் எல்லாரும் சுதந்திரிக்கவில்லை, விசுவாசித்தவர்கள் அறிக்கை செய்தவர்கள் சுதந்திரித்தார்கள். उस वचन सुने हुए सभी लोग पाए नहीं, बल्कि उस वचन सुनकर उस पर विश्वास किए लोग वो पाए। சூழ்நிலைகள் பலதும் பிரதிகூலமாய் இருந்திருக்கலாம், चाहे परिस्थिति कितने भी गलत हो, சூழ்நிலைகள் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்திருக்கலாம், परिस्थिति हमारी सोच से बहुत अधिक चीजें बताती रहती அவைகள் है। அவ்விதமான காரியங்களை அந்த ஜனங்கள் எல்லாருமே பார்த்தார்கள். वैसे चीजों को उन लोगों ने सब देखे, அந்த பாதைகளின் வழியே அவர்கள் யாத்திரை செய்தார்கள். उन मार्ग से उन्होंने गुजरे, ஆனால் வசனம் சொல்லுகிறது, पर वचन कहता है இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் சொன்ன சகல நற்வார்த்தைகளையும் நிறைவேற்றினார், ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. इस्राएल परिवार को परमेश्वर ने जो भी कुछ वचन दिया है वो सब कुछ पूरा किया, कुछ भी अधूरा नहीं रहा। இந்த காலைவேளையிலும் என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சகல பிரதிகூலங்களின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் காண்பதும் கேட்பதும் பார்ப்பதும் எல்லாம் பிரதிகூலத்தின் வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களும் நமக்கு முன்பாய் இருக்கிறது. मुझे सुनने वाले परमेश्वर के बच्चे कितने जन ऐसे विश्वास करते हैं, हमारे सामने परिस्थिति कितने भी खराब हो पर परमेश्वर की वचन हमें दिया गया है वो
निश्चय पूरा होगा। எனவே அவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை எத்தனை பிரதிகூலமான சூழ்நிலைகளை நாம் நேரிட வந்தாலும் அதை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை இந்த காலவேளையில் விசுவாசியுங்கள். इसलिए परमेश्वर ने जो हमें वचन दिया है वो कितने भी कठिन परिस्थिति रहे पर परमेश्वर की वचन पूरा होता है। நாம் வாசித்த 106வது சங்கீதத்திலும் வாசிக்கிறோம், அவர்கள் விசுவாசித்து துதித்து பாடினார்கள், அவர்கள் விசுவாசியாமல் அசட்டை பண்ணினார்கள். भजन संगीता 106 में हम पढ़ते हैं वे विश्वास कर कर स्तुति किए और विश्वास किए बिना भी उन्होंने उसके निकम्मा कहे। எனவே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அப்படியே அதை அறிக்கை செய்த ஒரு கூட்டம் இருந்தது, விசுவாசியாமல் அசட்டை பண்ணின ஒரு கூட்டமும் இருந்தது. इस इजराइल लोगों के बीच में भी ऐसे ही विश्वास कर कर परमेश्वर की स्तुति किए ऐसे लोग भी थे और विश्वास किए बिना उसको गलत समझे ऐसे लोग भी थे। இந்த காலைவேளையிலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற கூட்டத்தில் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை செய்கிற கூட்டத்தில் इस இருப்போம். सुबह के समय में कहता हूँ हम परमेश्वर की वचन को सुनकर व्यर्थ बोलने के ऐसे लोगों के बीच में नहीं, परमेश्वर की वचन सुनकर उस पर विश्वास रखने वाले होने चाहिए। கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை என்று சொல்வதே விசுவாசிப்பதும் அறிக்கை செய்வதும் தான். मसीह जीवन का नींव ही विश्वास करना है। ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்து வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கடந்து வந்து அவர் மரித்து உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசித்து இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யப்படுகிறவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று வாசிக்கிறோம்। रोमियो 10वां अध्याय में हम देखते हैं जो भी मसीह के मृत्यु पर विश्वास कर कर मसीह जी उठाया कर कर जो भी विश्वास कर रहे हैं वो परमेश्वर की वचन पाता है और जीवन पाता है। அவன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் ரட்சிப்பு உண்டாகிறது। हृदय से विश्वास कर कर मुंह से वो कहे तो उसको उद्धार मिलता है। அதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தின் அடிப்படையான விஷயம்। वही आत्मिक जीवन का नींव है। ஒரு மகாபெரிதான ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாவதற்கு கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்। एक बड़े एक उद्धार हमारे जीवन में चाहिए तो हमें परमेश्वर की वचन सुनना है और उसे विश्वास करना है। இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான காரியம்। यही मसीह जीवन का नींव बातें हैं। இந்த காலைவேளையிலும் என்னை கண்பானவர்களே நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள், அதை அறிக்கை செய்யுங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையின் விடுதலையாய் இருக்கிறது। इस सुबह के समय मैं आपसे कहता हूँ आप परमेश्वर की वचन को विश्वास करो और उसे बोलो तो ही वही परमेश्वर आपके जीवन का नींव है। இந்த நாட்களில் நாம் சந்திக்கிறதான காரியங்கள் மிகவும் பிரதிகூலமாய் இருக்கிறது। इन दिनों में हम सामना करने वाले कई चीजें कई कठिन परिस्थिति है। ஒவ்வொரு மாதமும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருந்த வருமானங்கள் சரியாய் நமக்கு கிடைப்பதில்லை। हमें हर महीने मिलने वाली उस धन हमारे सही सलामत नहीं मिलता। ஒவ்வொரு மாதமும் நாம் தவறாமல் வேலைக்கு போய் கொண்டிருந்தோம், அது நம்மால் முடிவதில்லை। हम हर एक महीना बिना छोड़े हम काम दफ्तर जाते थे पर अब हम नहीं पा रहे। ஒரு மாதம் முடியும் பொழுது காலங்கள் நீண்டு போவதனால இந்த மாதத்துக்குரிய சம்பளம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற கேள்விக்குறியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்। एक महीना बीतते ही दिन बहुत ऐसे व्यर्थ जा रहा है, इसलिए इस महीने का हमें धन मिलेगा कि हमें नहीं मालूम। எப்பொழுது இந்த நிலைமைக்கு மாற்றங்கள் வரும் என்றதான கேள்விக்குறியோடு நாம் வாழ்ந்து इस கொண்டிருக்கிறோம்। परिस्थिति कभी बदलेगी कर एक प्रश्न के साथ हम जी रहे हैं। சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் இருக்கிறது, परिस्थिति सब प्रतिकूल है। நாம் காண்பது பிரதிகூலமாய் இருக்கிறது, हम जो देख रहे हैं वो प्रतिकूलता में நாம் है। அனுபவிப்பது பிரதிகூலமாய் हम இருக்கிறது, अनुभव जो कर रहे हैं वो सब प्रतिकूलता में நாம் है। கேட்கிறதான செய்திகள் பிரதிகூலமாய் இருக்கிறது। हम सुनने वाले समाचार बहुत अलग है। என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, मुझे सुनने वाले परमेश्वर के बच्चों சகலதும் பிரதிகூலமாய் இருக்கட்டும், चाहे सब कुछ अलग रहे ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் உனக்கு पर கொடுக்கப்பட்டிருக்கிறது। परमेश्वर का वचन तुम्हें दिया गया है। ஆண்டவர் உனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, परमेश्वर तुम्हें दिया गया वचन है। ஆண்டவர் உனக்கு கொடுத்ததான வாக்குறுதிகள் இருக்கிறது। परमेश्वर ने तुम्हें दिया वो वाचा है। என்ன சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் இருந்தாலும், चाहे परिस्थिति कितने भी रुकावट செங்கடல் दे, எதிரிட்டு வந்தாலும், चाहे समुद्र हमारे सामने आए, யோர்தான் கரைபுரண்டு ஓடினாலும், योर्दान नदी हमारे सामना करे, எரிகோ எதிரிட்டு நின்றாலும், यरीगो हमारे सामना करे, யுத்த சேனைகள் எதிர்த்து வந்தாலும், युद्ध की सेना हमारे सामने आए, கொள்ளை நோய்களும் வியாதிகளும் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், चाहे कई महामारियां हमारे सामने आए, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றாமல் இருப்பதில்லை என்பதை சபையே நீ மறந்து போகாதே। परमेश्वर ने जो वचन दिया इन सब के बीच में वो पूरा किए बिना नहीं रहता कर विश्वास करो। கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றவே செய்வார்। परमेश्वर ने जो वचन दिया वो पूरा करेगा ही। அவைகளில் ஒன்றாகிலும் தவறி போவதில்லை, उसमें से एक भी नहीं छूटता, அதை தவறி போவதில்லை। वो अधूरा नहीं रहता। எனவே நானும் நீயும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? इसलिए मुझे और आपको क्या करना है? கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அதை அறிக்கை செய்யுங்கள்। परमेश्वर के वचन पर विश्वास कर कर उसे हमें बोलना है। நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, नीति वचन उसके 28 वचन में हम ऐसे देखते हैं, மரணமும்
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. मृत्यु और जीवन हमारे मुंह के जीभ में है. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. मृत्यु और जीवन हमारे जीभ के अधिकार में है. எனக்கு அன்பான தேவ ஜனமே, मेरे प्रिय लोगों, உலகம் முழுவதும் மரணத்தின் ஓலங்களினால் சூழ்ந்திருக்கிறது. दुनिया भर मृत्यु के वचन से घेरे हुए हैं. மரணத்தின் வார்த்தைகளினாலே சூழ்ந்திருக்கிறது. मृत्यु के वचनों से घेरे हुए हैं. ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறான். व्यक्ति मृत्यु को देखकर डर रहा है. ஆனாலும் வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. वचन हमें कहने वाले एक शब्द है. மரணமும் ஜீவனும் உன்னுடைய நாவின் அதிகாரத்திலே இருப்பதினாலே और जीवन तुम्हारे मुंह के अधिकार पे है. மரணத்தை பேசுகிறவனாய் அல்ல, तुम मृत्यु को बोलने वाले व्यक्ति नहीं. வியாதியை பேசுகிறவனாய் அல்ல, बीमारी को बोलने वाली व्यक्ति नहीं. தோல்வியை பேசுகிறவனாய் அல்ல, हार को बोलने वाली व्यक्ति நீ नहीं. ஜீவனை பேசுகிறவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். जीवन की बातें कहने वाले एक व्यक्ति बनना है. ஆண்டவர் ஆவிக்குரியவனுடைய நாவுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर आत्मिक व्यक्ति के मुंह को एक अधिकार दिया है. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையினுடைய நாவுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். जीवित परमेश्वर की आराधना करने वाले लोग को परमेश्वर ने जीभ पर மரணமும் एक अधिकार दिया ஜீவனும் है. அவனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. मृत्यु और जीवन उसके जीभ के अधिकार पे है. எனவே விசுவாசிகள் என்று பெயர் பெற்றிருக்கிறவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே विश्वासी कर नाम मिला हुआ நாம் அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசாமல் हम अविश्वास के शब्द को ना कहते हुए விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுவோம். विश्वास के शब्द को कहे. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? कितने जन विश्वास करते எத்தனை हैं? பேர் உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து பார்க்கிறீர்கள்? कितने जन अपने आप को जांचते हैं? தேசத்தின் நிலைமைகள் பிரதிகூலமாய் போய்க் கொண்டிருக்கும் பொழுது देश के परिस्थिति का प्रतिकूलता में जाते ஒரு நாளிலே எத்தனை முறை அவிசுவாசத்தின் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறீர்கள்? कितने एक दिन भर कितने अविश्वास की शब्द कहते हो? இந்த காலை வேளையிலும் எனக்கு அன்பானவர்களே, इस सुबह के समय मेरे प्रिय लोगों, நாம் அவிசுவாசத்தின் வார்த்தைகளை அல்ல, हम अविश्वास की बातें नहीं, எல்லாமே பிரதிகூலமாய் இருக்கட்டும், चाहे सब कुछ प्रतिकूलता में रहे, எல்லாம் நிர்பந்தமான நிலையாய் இருக்கட்டும், चाहे सब कुछ हमारी अलग सी एक परिस्थिति में நம்முடைய रहे, பாக்கெட்டிலே ஒரு பைசாவும் இல்லாமல் இருக்கட்டும், चाहे हमारी पॉकेट में एक भी पैसा न रहे, நம்முடைய பேங்க் பேலன்ஸ் முற்றிலுமாய் ஜீரோவாக चाहे மாறட்டும், हमारी बैंक बैलेंस सब कुछ जीरो में बन जाए, அவிசுவாசத்தின் வார்த்தைகளை அல்ல, अविश्वास की बातें नहीं, விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுங்கள். विश्वास की बातें कहो. ஒன்றுமில்லாமையிலிருந்து சகலவற்றையும் உருவாக்கின தேவன், शून्य से सब कुछ बना हुआ परमेश्वर, ஒன்றுமில்லாமையிலிருந்து சகலவற்றையும் உருவாக்கின தேவன், शून्य से सब कुछ बनाया हुआ परमेश्वर, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர், तुम जीवित रहने वाले दिन तुम्हारे सामना कोई नहीं करेगा ऐसे बोला हुआ உன்னை परमेश्वर, ஜெயிக்க செய்கிறவராய் இருக்கிறார், तुम्हें विजय देने वाला परमेश्वर நம்மை है, ஜெயிக்க செய்கிறவராய் तुम्हें विजय இருக்கிறார். देने वाला परमेश्वर है, ஒன்றுமில்லாமையிலிருந்து சகலவற்றையும் அழைத்தவர், शून्य से सब कुछ बनाया हुआ परमेश्वर, உருவாகட்டும் என்று சொன்ன பொழுது சகலதும் உருவாக்கப்பட்டது என்றார். बन जाए कर कहे तो सब कुछ बन गया हुआ एक समय, உண்டாவதாக என்று சொல்லுவதும் பொழுது சகலதும் உண்டானது என்றார். बन जाए सब कर कहते समय सब कुछ बन गया ऐसे இந்த समय, காலை வேளையில் விசுவாசித்து கரங்களை தட்டி சொல் தேவ சபையே, इस सुबह के समय विश्वास कर ताली बजा कर मेरे प्रिय कलेशिया, கரங்களை தட்டி சொல் ஜீவ வழி சபையே, ताली बजा कर जीवित की मार्ग कलेशिया சகலவற்றை कहे, இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்னோடு கூட जो இருக்கிறார். नहीं है ऐसे चीजों को है कर बुलाने वाला परमेश्वर हमारे साथ அவர் है, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறார், वो हमारे परिवार में है, அவர் எங்கள் சபையில் वो இருக்கிறார், हमारे कलिशा में है, அவர் எங்கள் தொழிலில் वो இருக்கிறார், हमारे कामों में है, அவர் எங்கள் பிசினஸில் वो இருக்கிறார், हमारे बिजनेस में है, அவர் எங்களுடைய சகல காரியங்களின் மேலும் वो இருக்கிறார். हमारी सारी कार्यों में है, ஒவ்வொரு நாளும் அவர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிறவராய் हर एक இருக்கிறார். दिन हमारे साथ रहकर हमें चलाने எனவே वाला परमेश्वर, அவிசுவாசத்தின் வார்த்தைகளை அல்ல, इसलिए अविश्वास के वचन नहीं, விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுங்கள், विश्वास की बातें कहो, விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுங்கள். विश्वास की बातें कहो, ஹalleluya हालेलुया, ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த காலை வேளையிலும் வேதத்தில் அமிதமான ஒரு சம்பவத்துக்கு நேராக உங்களை அழைத்துக் கொண்டு போக इस सुबह के விரும்புகிறேன். समय वचन में ऐसे एक विषय की ओर मैं लेके जाना चाहता हूँ. ஆண்டவர் இயேசு எகிப்தின் அடிமை கர்த்தராகிய தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு வருகிறார். परमेश्वर इजरायली लोगों को मिस्र की गुलामी से छुटकारा देकर लेके आते हैं. அவர்களை அழைத்துக் கொண்ட அந்த அனுபவங்களிலே பலவிதமான அற்புதங்களை அவர்கள் பார்த்தார்கள். उनको जब वो लेके आए थे कई अद्भुत को उन्होंने देखा. அவர்கள் பார்த்ததான் அற்புதங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் தேவனை துதித்து वो பாடினார்கள். जब भी अद्भुत कार्य को देखते हैं वो परमेश्वर की स्तुति करते थे. ஆனால் மீண்டும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது पर वापस जब वे मुश्किलें पाते थे அவருடைய வார்த்தை விசுவாசிக்காமல் அசட்டை பண்ணுகிறவர்களாய் போனார்கள். उसकी बात को विश्वास न करते हुए व्यर्थ समझते थे. இதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் பலருடைய வாழ்க்கையிலும் முதலிலிருந்து கடைசி வரையும் அதே அனுபவத்தை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். इजरायली लोगों के जीवन में शुरुआत से लेकर अंत तक ऐसे परिस्थिति हम देख सकते हैं. அந்த யாத்திரையின் துவக்கத்திலிருந்து முடிவு வரையும் அதே நிலைமையில் அவர்கள் கடந்து उस வருகிறார்கள். यात्रा के शुरुआत से अंत तक ऐसे एक परिस्थिति में वो आते हैं. இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, सुबह के समय मेरे वचन सुनने वाले परमेश्वर நம்முடைய के बच्चों, ஆவிக்குரிய ஜீவியம் விதமாய் இருக்க கூடாது. हमारी आत्मिक जीवन ऐसे नहीं रहना है. நன்மையை காணும் பொழுது கர்த்தரை துதிப்பது, भलाई को देखे तो परमेश्वर की स्तुति करना, தீமையை
பார்க்கும் பொழுது கர்த்தரை வெறுத்து விடுவது, बुराई को देखते ही परमेश्वर को व्यर्थ ஓ समझना, அவ்விதமானவர்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாது. वैसे लोग परमेश्वर की वाचा को नहीं पाते, அவர்கள் வழியில் அழிந்து போகிற கூட்டத்தார் என்றவர்களை சொல்லலாம். वो रास्ते में नष्ट होने वाले लोग ऐसे कहते நாம் हैं। வழியிலே அழிந்து போகிற கூட்டத்தில் அல்ல. हम मार्ग में नष्ट होने वाले लोग नहीं। சுமார் 25 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். 25 लाख से अधिक लोग वहां से निकले थे। அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாய் காலங்கள் நீண்டு போனது. उनके अविश्वास के द्वारा दिन बीत गए, வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்கிறதான காலங்கள் நீண்டு போனது. उस वाचा पाने की दिन बीत गए। ஆனால் பெற வேண்டியதான சுதந்தரிக்க வேண்டிய இறுதி நிமிடங்களிலே வந்து நிற்கும் பொழுதும், पर वो पाने की अंतिम समय में रुकते समय भी அங்கும் அவிசுவாசத்தை பேசியே அழிந்து போகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். वहां भी अविश्वास को बात कर ही वह नष्ट होने वाले लोग को हम देख सकते हैं। இந்த காலைவேளையும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவனுடைய इस பிள்ளையே, सुबह के समय मेरे वचन सुनने वाले परमेश्वर के बच्चों, ஆண்டவர் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னால், परमेश्वर तुम्हें दूध और मधुर निकलने वाली देश पर लेके जाओ அங்கே गए तो கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராய் वहां இருக்கிறார். जाकर रुकाने के लिए वो ஆனால் அந்த सामर्थ्य है। வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைத்து கொண்டு வந்த அந்த தேவ பிள்ளைகள், वाचा देकर लेके आए हुआ परमेश्वर के बच्चे, அவர்கள் அந்த வாக்குத்தத்த தேசத்தை காணவில்லை. वो उस वाचा के देश को देखे அவர்கள் नहीं, செங்கடலை பார்த்தார்கள், वो इस लाल समुद्र को யோர்தானை देखे, பார்த்தார்கள், योर्दान को देखे, பிரதிகூலங்களை சந்தித்தார்கள், वो कई प्रतिकूलता को देखे, வனாந்தரத்தின் வேதனைகளை சகிக்க நேர்ந்தது. वो कई अकाल के जगह को उन्होंने देखे, உணவுக்கும் தண்ணீருக்கும் தேவனை நோக்கி முறையிட வேண்டி வந்தது. भोजन को और पानी के लिए वो परमेश्वर से मांगे। இவ்விதமான பாதைகளை சந்தித்த பொழுது ஒரு கூட்டம் தேவனை அவிசுவாசித்தார்கள். ऐसे जब मार्ग को उन्होंने देखे कई लोग परमेश्वर को अविश्वास किए, அவிசுவாசிக்கிற கூட்டம் வழியிலே அழிந்து கொண்டே இருந்தார். जिन्होंने भी अविश्वास किए वो रास्ते पर नष्ट होते जा रहे ஆனாலும் थे। தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியான நிமிடங்கள் கடந்து வந்தது. पर परमेश्वर के अपनी वचन को पूरा करने का समय आया। அதைத்தான் என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது அதிகாரங்களிலே वही வாசிக்கிறோம். हम गिनती के पुस्तक में 13 और 14 वचन में हम पढ़ते அந்த हैं। தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் தேவன் தம்முடைய மனுஷனாகிய மோசேயின் மூலமாய் அந்த 12 பேரை அங்கே அனுப்புகிறார். अब परमेश्वर अपने मूसा दास के द्वारा उस देश की भेंट लेने के लिए 12 लोग पुरुषों को भेजते हैं। அங்கே கோத்திரங்களில் ஒவ்வொருவனாக தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். उस गोत्र से कई लोग को एक प्रति लोग को वो लेके जाते थे। 12 பேர் தேசத்தை வேவு பார்க்க செல்கிறார்கள். उस 12 लोग देश की भेंट लेने के लिए गए। தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசம், वो परमेश्वर से वचन दिया वो தேவன் देश, சுதந்திரமாக கொடுக்க போகிற தேசம், परमेश्वर उन्हें देने वाले उस देश, மோசேயின் மூலமாய் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். मूसा के द्वारा वे बेचे गए। தேசத்தை நீங்கள் வேவு பார்த்து வாருங்கள். उस देश को भेंट लेके आओ। 12 பேரும் கடந்து செல்கிறார்கள். उस 12 लोग भी गए, 12 பேரும் அங்கே கடந்து उस செல்கிறார்கள். 12 पुरुषों भी அந்த गए, தேசத்தை சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள். उस देश को घूम घूम कर देखे அந்த उन्होंने। தேசத்தினுடைய நன்மைகளை அவர்கள் பார்க்கிறார்கள். उस देश की भलाई को उन्होंने அந்த देखे। தேசத்தில் இருந்ததான ஆசீர்வாதத்தை அவர்கள் கரங்கள் எடுக்கிறார்கள். उस देश की आशीष को उन्होंने हाथ में लिए। அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை செடியை அறுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். वहाँ एक द्राक्ष की எனவே நன்மையான ஒரு தேசத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். इसलिए वहाँ एक भलाई के देश को वो देखते हैं। ஆசீர்வாதமான ஒரு தேசமாய் அவர்கள் एक காண்கிறார்கள். आशीषित देश कर वो देखते அங்க हैं। இருக்கிற ஜனங்களை பார்க்கிறார்கள். वहाँ जाकर उनके लोगों को அங்க देखते இருக்கிறதான हैं। பலதரப்பட்ட குடிகளை அவர்கள் और பார்க்கிறார்கள். वहाँ के कई लोगों को वो देखते हैं। இவர்கள் எல்லாரையும் பார்த்துக்கொண்டு இப்பொழுது ரிப்போர்ட் செய்தியை வார்த்தைகளை கொண்டு வருகிறார்கள். वो सब देखकर अभी वो वर्तमान लेके आ रहे हैं। 12 பேர் கடந்து போனதிலே 12 पुरुषों जो गए, 10 பேரும் துர்செய்தியை கொண்டு வருகிறார்கள். 10 व्यक्ति भी गलत वचने लेके आ रहे हैं। அவர்கள் சொல்லுகிறார்கள், वो ऐसे कहते हैं, அந்த தேசத்தில் இருக்கிற மிகவும் வல்லவர்களாய் இருக்கிறார்கள். उस देश में जो है बहुत सामर्थ्य है, அவர்கள் ராட்சத பிறவியாய் वो இருக்கிறார்கள். राक्षस समान है। அவர்களுக்கு முன்னதாக நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம். उनके समान हम बहुत छोटे हैं। அவர்கள் நம்மை கொன்று போடுவார்கள். वे हमें मार डालेंगे ऐसे उन्होंने कहा। அவர்கள் மிகவும் பெரிய ஆட்கள். वो बहुत बलवान है। இதுதான் 10 பேர் சொல்லுகிறதான செய்தி. यही समाचार 10 लोगों ने कहा। 10 பேரும் துர்வார்த்தைகளை கொண்டு வருகிறார்கள். उस 10 लोगों ने भी समाचार लेके आए, துர்வார்த்தைகளை பேசுகிறார்கள். गलत समाचार भी बोले उन्होंने। அல்லேலூயா. ஆனால் 2 பேர், पर 2 व्यक्ति, யோசுவாவும் காலேபும் यहोशू और कालेब, அந்த தேசத்தை குறித்து उस देश के बारे में நல்ல செய்திகளை கொண்டு வருகிறார்கள். अच्छे वचन को उन्होंने बोले। 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, उसके 13वां अध्याय उसका 30वां वचन में हम जब पढ़े, அப்பொழுது காலேப் पर कालेब மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி मूसा के सामने प्रजा के लोगों को चुप कराने के विचार வேவு में, பார்த்து வந்தவன் சொல்லுகிற வார்த்தை தான் இது, वो बीड़ी लेकर किया हुआ उस व्यक्ति நாம் ऐसा कहा, உடனே போய் அதை சுதந்திரிப்போம்.
சுதந்தரித்துக் கொள்ளுவோம். हम अब चढ़ के उस देश को अपने कर ले, நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். क्योंकि निसंदेह हम में ऐसे करने की शक्ति है. இதுதான் காலேபின் வார்த்தையாய் यही இருக்கிறது. कालेब की वचन है. ஆனால் மற்ற கூட்டத்தில் இருக்கிறவனுடைய வார்த்தை என்ன? पर दूसरे व्यक्ति लोग के दो से क्या कहते हैं? 31வது அவனோட கூட போய் வந்த மனிதரோ, पर जो पुरुष उसके संग गए, நாம் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, उन लोग पर चढ़ने की शक्ति हम में नहीं है, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்று சொல்லுகிறார்கள். क्योंकि वे हमसे बलवान है करके वो ரெண்டு कहते பேரும் हैं. இரண்டு கூட்டத்தாரும் இந்த 12 பேரும் கடந்த ஆண்டுகளிலே தேவனுடைய நடத்துதலை கண்டு வந்த தேவ பிள்ளைகள். इस 12 पुरुषों भी परमेश्वर की मार्ग को देख के आए हुए लोग हैं. கர்த்தருடைய நடத்துதல்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். परमेश्वर की भलाई को वो जानते हैं. கடந்து வந்த பாதைகள் அவர்களுக்கு தெரியும். परमेश्वर की मार्ग को वो जानते ஆண்டவர் हैं. எந்தெந்த சூழ்நிலையில் எவ்வித விதமாய் அவர்களை விடுவித்து எந்தெந்த சூழ்நிலையில் என்னென்ன தேவைகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றையும் ஆச்சரியமாய் கொடுத்து எப்படி அவர்களை நடத்தி வந்தார் என்பது அவர்களுக்கு தெரியும். उनके मार्ग में परमेश्वर ने कैसे अद्भुत रीति से वो लेके आए कर वो जानते हैं. இத்தனை வருடங்களாய் பாதைகளிலே கடந்து வந்த சகல காரியங்களையும் கடந்து வந்து இப்பொழுது சுதந்தரிக்க வேண்டிய கடைசி நிமிடங்களில் பேசுகிறவர்களுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். इसलिए इतने मार्ग पर चलकर आए हुए लोगों को, उस अद्भुत को देख के आए हुए लोगों को अभी विश्वास के बातें सुनकर सुनने नहीं वाले ऐसे लोग हम देख सकते हैं. என்னை கேட்கிற அருமையான சபையே, मुझे सुनने वाले प्रिय நீ இந்த लोगों, வார்த்தைகளை கேட்கும் பொழுது உன்னை தற்பரிசோதனை செய்து तुम பார். जब इस वचन सुनते हो अपने आप को जांचो. நீ கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார். तुम आए हुए उस आपकी मार्ग को உனக்கு देखो. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டிய கடைசி நிமிடத்தில் நீ இருக்கிறாய். तुम्हें परमेश्वर ने दिया वो वचन को विश्वास पाने के अंतिम समय में तुम रहे हो. நீ சுதந்திரிக்க வேண்டிய வாக்குத்தத்தத்தை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். तुम पाने की उस वचन को तुम देख உன் रहे हो. கண்களினாலே நீ அதை பார்க்கும் பொழுது तुम्हारी आंखों से जब तुम विश्वास நீ எதை करोगे, அறிக்கை செய்கிறாய்? तुम जो कुछ कहोगे விசுவாசத்தின் வார்த்தைகளையா? विश्वास की वचन है क्या? காலேபை போல நாம் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று பேசுகிறாயா? कालेब के समान हम उसे पालेंगे ऐसे बोलते हैं क्या? இல்லை என்றால் காலேபோடு கூட சென்று வந்த மனிதர்களைப் போல அவிசுவாசத்தின் வார்த்தைகளை நீ வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? नहीं तो कालेब के संग गए हुए उस पुरुषों के समान अविश्वास की बातें कह रहे हो இந்த क्या? காலைவேளையும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், सुबह के समय परमेश्वर आपसे पूछता है, அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுகிறவர்கள் சுதந்திரிப்பதில்லை. अविश्वास की बातें कहने वाले वो नहीं पाएंगे. அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுவது சுதந்திரிப்பதில்லை. अविश्वास की बातें कहने वाले लोग नहीं पाते. விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுகிறவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது. विश्वास की बातें कहने वाले लोग वो पाते அவனுக்கு हैं. இருக்கிற விசுவாசம் என்ன? उनके अंदर विश्वास क्या அங்க है? இருக்கிறவர்கள் பெரிய ஆட்களாக இருக்கட்டும், उधर रहने वाले लोग बलवान रहे, அங்க चाहे பல ஜாதியினர் இருக்கட்டும், कई जातियां वहां அவர்கள் எல்லாரை காட்டிலும் उन सभी से என்னோடு இருக்கிறவர் பெரியவர். मेरे साथ रहने वाला परमेश्वर महान உலகத்தில் है. இருப்பவனை காட்டிலும் दुनिया में रहने वाले लोगों से என்னோடு ज्यादा இருக்கிறவர் பெரியவர். मेरे साथ जो है वो என்னை महान है. கேட்கிற அருமையான சபையை எத்தனை பேர் சொல்றீங்க? मुझे सुनने वाले परमेश्वर के बच्चे कितने जन कहते हैं உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் दुनिया पर रहने वाले लोगों से என்னோடு ज्यादा இருக்கிறவர் பெரியவர். मेरे साथ जो है वो महान है. என்னுடைய தேவைகளை காட்டிலும் मेरे जरूरतों से ज्यादा என்னோடு இருக்கிறவர் பெரியவர். मेरे साथ जो है वो महान நம்முடைய है. சகல காரியங்களை காட்டிலும் हमारे कई कार्यों से ज्यादा நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். हमारे साथ जो है परमेश्वर वो महान நம்முடைய है. திட்டங்களை காட்டிலும் हमारे निर्णयों से ज्यादा அவர் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். हमारे साथ जो है वो महान எனவே है. சகலதும் அவரால் சாத்தியமாகும் என்று அறிக்கை செய்யுங்கள். इसलिए सब कुछ उससे साध्य है कर कहो. இங்கே காலேப் சொல்லுகிற இன்னொரு யோசுவாவும் காலேபும் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை இருக்கிறது. यहाँ यहोशू और कालेब कहने वाली और एक वचन हम देख सकते हैं. 14ஆம் அதிகாரம் 6 முதல் அதை நாங்கள் பார்க்க முடியும். उसके 14वां अध्याय उसके 6वां वचन से हम देख सकते அவர்கள் हैं. கெட்டவர்கள் வெறிதானவர்கள் அவர்கள் அவிதமாய் ராட்சதர்கள் என்று அவர்கள் மற்றவர்கள் சொல்லும் பொழுது जब वो दूसरे लोगों ने वो सब राक्षस है ऐसे कहे तो அவர்களுடைய பார்வையை சற்று கவனியுங்கள். उनके सोच को देखिए. இரண்டு கூட்டத்தாரும் ஒரே தேசத்தை தான் வேவு பார்த்து வருகிறார்கள். दोनों झुंड भी एक ही देश को देखकर आ रहे हैं. ஆனால் இரண்டாவது காலேபும் யோசுவாவும் காலேபும் அவர்களுடைய வார்த்தையை கவனியுங்கள். पर जो यहोशू और कालेब के वचन को सुनिए. 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே 14वां अध्याय उसका 7वां वचन இஸ்ரவேலின் புத்திரின் சமஸ்த சபையும் நோக்கி उसकी इजरायलियों के सारी मंडली को कहने लगे, நாங்கள் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். जिस देश को हमने बेड़ लेने को हम इधर उधर घूम कर गए वो अत्यंत उत्तम देश है. என்னை கேட்கிற அருமையான சபையே, मुझे सुनने वाले परमेश्वर के ஒரு बच्चों, கூட்டம் சொல்லுகிறது அது பெரிய ஆட்கள் ராட்சதர்கள் நம்மால் முடியாது. एक झुंड ऐसा कहता है वो बहुत महान लोग हैं, वो उससे हमें ले नहीं पाएंगे. ஆனால் ஒரு இரண்டு பேர் சொல்லுகிறார்கள் இது நல்ல தேசம், पर दो व्यक्ति कहते हैं ये बहुत उत्तम देश है, இதை நாம் சுதந்தரித்துக் கொள்ளலாம். ये हम पा सकते हैं. 8வது வசனம், 8वां वचन, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிரு
இருந்தால் यदि यहोवा हम में प्रसन्न हो அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். तो हमको उस देश में जिसमें दूध और मधु की गहराई बहती है वह परमेश्वर हमें ले देगा. ஒன்று மட்டும் செய்யாதிருங்கள், एक ही मत कहे न करना, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள். यहोवा के विरुद्ध बलवा न करना. ஹalleluya. நீங்கள் அந்த தேசத்து ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. और न उस देश के लोगों से डरो. ஹalleluya. हालेलुया. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, मुझे सुनने वाले परमेश्वर के இதுதான் बच्चों, யோசுவாவினுடைய காலேபினுடைய வார்த்தையாக இருந்தது. यही यहोशू और कालेब का वचन है. எப்பொழுதும் அவிசுவாசத்தை பேசுகிறவர்களின் கூட்டம் அது மெஜாரிட்டியாகத்தான் இருக்கும். हमेशा जो अविश्वास के बातें कहते हैं वो बहुत बड़ी होती है. தேவனை விசுவாசியாதவர்களின் கூட்டம் அது பெரிய கூட்டமாகத்தான் இருக்கும். परमेश्वर पर विश्वास न करने वाले लोगों की झुंड बहुत बड़ी होती है. ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவர்களின் கூட்டம் மிகவும் சின்ன கூட்டமாக இருக்கும். पर परमेश्वर पर विश्वास रखने वाले लोग की झुंड बहुत छोटी होती है. இதுதான் இங்கேயும் சம்பவிக்கிறது. यही चीज वहां भी हो रहा है. 12 பேர் போனவர்கள் 10 பேரும் மெஜாரிட்டி அவிசுவாசத்தை பேசுகிறது. 12 पुरुषों गए, ऐसे एक झुंड में 10 लोग भी गलत वचन कहते ஆனால் हैं. 2 பேர் மைனாரிட்டி சிறு கூட்டமானது விசுவாசத்தை பேசுகிறது. बस 2 पुरुष जो छोटे हैं वे ही बस विश्वास की बातें कहें. இந்த நேரத்தில் நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். इस समय भी आपको उस वचन को ध्यान देना உலகத்தில் चाहता हूं. இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அவிசுவாசத்தை வார்த்தை பேசினாலும் दुनिया में रहने वाले सारे लोग चाहे अविश्वास की बातें कहें, உன்னை சுற்றிலும் நீ கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் அவிசுவாசத்தை தூண்டுகிற வார்த்தையாக இருந்தாலும் तुम्हारे आजू बाजू पूरा समय एक अविश्वास की बातें घेरे रहे तो தேவனை விசுவாசிக்கிற விசுவாசியே, परमेश्वर पर विश्वास रखने वाले हैं मेरे நீ विश्वासी, விசுவாசத்தின் வார்த்தையை பேசு என்று ஆண்டவர் உனக்கு तुम சொல்லுகிறார். विश्वास की बातें कहो कर परमेश्वर உலகம் कहता है. முழுவதும் அவிசுவாசத்தை பேசட்டும், दुनिया भर अविश्वास कहने दो, ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆவிக்குரிய தேவ பிள்ளையே, पर परमेश्वर की आराधना करने वाले நீ आत्मिक लोगों, விசுவாசத்தின் வார்த்தையை பேசு என்று ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். तुम्हें विश्वास की बातें कहना कर உனக்கு परमेश्वर முன்பாக कहता இருக்கிற है. சூழ்நிலைகள் எல்லாம் மலைகளை போன்றும் ராட்சதர்களை போன்றும் உனக்கு தோன்றலாம். दुनिया में रहने वाले लोग सब राक्षस समान तुम्हें दिख सकते हैं. உனக்கு முன்பாக இருக்கிற தேவைகள் எல்லாம் மலை போன்ற பெரிய தேவைகளாக तुम्हारे இருக்கலாம். सामने करने वाले जो भी जरूरतें हैं वो सब बहुत बड़ी हो सकती है. உனக்கு முன்பாக இருக்கிற கடன் பிரச்சனை உன்னுடைய சிந்தனைக்கும் உன்னுடைய பலனுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கலாம். तुम्हारे सामने जो कर्ज की प्रॉब्लम है वो सब बड़ी हो सकती है. உன்னுடைய பிசினஸில் இருக்கக்கூடியதான தேவைகள் மிகப்பெரிய தேவைகளாக तुम्हारी இருக்கலாம். बिजनेस में होने वाली जरूरतें बहुत बड़ी हो सकती है. உலகத்தில் இருக்கிறவர்கள் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது சொல்லுவார்கள், दुनिया के लोग जब ये सुनते हैं तब वो कह सकते நீங்கள் हैं, எப்படி விடுதலையாக போகிறாய், तुम कैसे छुटकारा पाओगे, நீங்க எப்படி இதிலிருந்து ஜெயம் பெறுவீங்க, तुम कैसे इसमें विजय நீங்க पाओगे, எப்படி மீண்டு வர போறீங்களோ तुम தெரியல. कैसे जीत कर आओगे नहीं நீ मालूम. தேவனை ஆராதிக்கிற ஆவிக்குரிய தேவ பிள்ளையாய் இருந்தால் परमेश्वर की आराधना करने वाले परमेश्वर நீ के बच्चे हो तो விசுவாசத்தோடு சொல், तुम विश्वास से कहो, நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், हम उसे आसानी से पा सकते நாம் அதை हैं, எளிதாய் ஜெயித்துக் हम கொள்ளலாம். उसे आसानी से विजय पा सकते ஒன்று हैं. மாத்திரம் தான் அவசியம். एक ही बहुत आवश्यक है. யோசுவாவும் காலேபும் அதை சொல்லுகிறார்கள். यहोशू और कालेब ऐसे कहते हैं, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார். परमेश्वर हम पर प्रिय रहे तो. இரண்டாவது, दूसरा, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். परमेश्वर के विरुद्ध हमें कुछ नहीं करना है. அன்பான விசுவாசியே, मेरे प्रिय அன்பான विश्वासी, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय आत्मिक लोगों, உங்கள் குடும்பங்களில் நீங்கள் ஆசைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. आपके जीवन में आज इच्छा हुआ रखना एक चीज है, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கணும். परमेश्वर हम पर प्रिय रहना ஒருவேளை है. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவிசுவாசத்தை பேசட்டும், घर पर रहने वाले अविश्वास की बातें உனக்குள்ள कहें, விசுவாசம் இருக்கிறது, तुम्हारे अंदर நீ विश्वास है, விசுவாசத்தை பேசு. तुम विश्वास को ஓ, कहो. நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? तुम्हें क्या कहना है मालूम है? கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தா, परमेश्वर हम पर प्रिय हो तो ஓ, நமக்கு இது சாத்தியமாகும். हम ये पा सकते हैं. கர்த்தர் நமக்கு மேல் பிரியமா இருந்தா, परमेश्वर हम पर प्रिय हो तो நமக்கு இது சாத்தியமாகும். हम ये पा सकते हैं. கர்த்தர் ஆனால் ஒன்று மட்டும் நாம் செய்வோம், पर एक ही चीज हमें करना है, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருப்போம், यहोवा के विरुद्ध बलवा नहीं करना है, கர்த்தருக்கு விரோதமாக வைராக்கியம் பாராட்டாதிருப்போம், यहोवा के विरुद्ध बलवा नहीं करना है, கர்த்தருக்கு விரோதமாக அவநம்பிக்கையை பேசாதிருப்போம். यहोवा के विरुद्ध भरोसा निर्भरोसा जैसा नहीं करना எப்படி है. பேசாமல் இருப்பது? कैसा नहीं कहे, கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகள், बीते दिनों में परमेश्वर लेके आया उस मार्ग को நான் சொல்லுகிறேன், मैं कहता हूँ, நேற்றைக்கு என்னை நடத்தின தெய்வம் कल मुझे चलाया हुआ परमेश्वर இன்றைக்கும் அவர் என்னை நடத்த आज भी வல்லமையுள்ளவர். हमें चलाने के लिए அவர் परमेश्वर நாளைக்கும் என்னை सामर्थ्य है, நடத்த कल வல்லமையுள்ளவர். भी हमें चलाने के लिए सामर्थ्य है. இன்றிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய தேவைகளை சந்தித்தவர். आज से 10
साल पहले हमारे मेरे நான் जरूरतों को இவ்விதமாய் पाए वो சொல்லுவேன். परमेश्वर। मैं ऐसे कहता हूँ, இன்றிலிருந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு ஒரு 4000 ரூபாய் தான் தேவைப்பட்டது. आज के दिन से 15 साल पहले मुझे बस 4,000 रुपए जरूरत था। அன்றைக்கு என்னுடைய தேவைகளை சந்தித்த அதே தெய்வம் उस दिन में मुझे मेरी जरूरतों को देखा वो இன்றைக்கு ஒருவேளை परमेश्वर। என்னுடைய தேவை 40,000 ரூபாயாக आज இருக்கலாம். हमारी जरूरतें 40,000 रहने दो। அதே தேவன் தான் இன்றைக்கு 40,000த்தையும் அவர் சந்திக்க வல்லமை वही உள்ளவர். परमेश्वर आज भी उस 40,000 को जरूरतों को देने के लिए सामर्थ्य है। ஒருவேளை நாளைக்கு எனக்கு 4 லட்சம் தேவையா இருக்கலாம். चाहे आने वाले दिनों में 4 लाख जरूरत होगी। விசுவாசிய விசுவாசத்தோடு சொல். ये विश्वासी विश्वास से அன்றைக்கு कहो, 4000த்தை சந்தித்தவர் उस दिनों में 4,000 को जरूरतों को இன்றைக்கு दिया वो 40,000த்தை परमेश्वर। சந்திக்கிறவர் आज 40,000 को देखने वाले நாளைக்கு परमेश्वर 4 லட்சத்தையும் சங்கிக்க வல்லமை உள்ளவர். कल भी वो आने वाले दिनों में 4 लाख இந்த देने के लिए भी वो விசுவாசத்தின் बात வார்த்தை है। உன்னால் பேச முடிகிறதா? ये विश्वास की बातें तुम कह सकते हो இந்த क्या? விசுவாசத்தை உன்னால் அறிக்கை செய்ய முடிகிறதா? विश्वास की बातें तुम बोल सकते हो ஓ क्या? சூழ்நிலைகள் பிரதிகூலம், चाहे परिस्थिति कठिन ஓ हो, என்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் அதற்கு வழியே இல்லை என்று சொல்லுகிறது. मेरी परिस्थिति देखकर कोई कुछ नहीं कहे ऐसे நான் समय சந்திக்கிற காரியங்கள் அதற்கு வாய்ப்பே இல்லை मैं என்று सामना சொல்லுகிறது. करने वाली चीजों से वो हो ही नहीं सकता நான் ऐसे கேட்கிற बोलेंगे। செய்திகள் அதைத்தான் எனக்கு உணர்த்துகிறது. मैं सुनने वाली समाचार ऐसी वही मुझे याद நான் दिलाता பார்க்கிற है। சம்பவங்கள் அதைத்தான் என்னை हम உணர்த்துகிறது. देखने वाले विषयों को वही हमें याद ஆனாலும் दिलाता ஆனாலும் है। நான் ஜீவன் உள்ளவரை ஆராதிக்கிறேன். पर मैं भी जीवन परमेश्वर को आराधना करता हूँ। இஸ்ரவேல் குடும்பத்தார் இடத்திலே சொன்ன வார்த்தைகள் ஒன்றாகலும் தவற பண்ணாத தெய்வம். इजरायली परिवार को दिया हुआ वचन कोई भी अधूरा नहीं रहा हुआ நான் परमेश्वर। விசுவாசித்து சொல்லுகிறேன், ஆவிக்குரிய இஸ்ரவேலனாகிய என்னுடைய வாழ்க்கையிலும் சொன்ன ஒரு வார்த்தைகளையும் அவர் தவறி போக விடுவதில்லை. मैं विश्वास से कहता हूँ आत्मिक इजरायली जो मैं हूँ वो परमेश्वर हमारे जीवन में कुछ भी हमें अधूरा नहीं रखता। எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை தட்டி சொல்லுகிறீர்கள்? कितने जन विश्वास करके ताली ஓ बजाकर कहते அவர் हैं, வார்த்தைகளை தவறி போக செய்கிறவர் அல்ல. वो हमारी वचन को अधूरा नहीं அவர் रखता। மனம் மாற மனுஷன் அல்ல. वो हृदय बदलने के लिए அவர் मनुष्य மறந்து नहीं விடுகிற है। மனிதன் அல்ல. वो भूलने के लिए मनुष्य नहीं அவர் है। சொன்னால் சொன்னதே. वो जो कहे तो वो कहे, அவர் கட்டளையிட ஆகும். वो बोले तो होगा, அவர் சொல்ல ஆகும். वो कहे तो उसे அவர் होगा, கட்டளையிட நிற்கும். वो आज्ञा दी तो वो रुकेगी। சூழ்நிலைகள் அதற்கு விரோதமாக இருக்கட்டும், चाहे परिस्थिति उसके खिलाफ रहे, எல்லாமே எதிராக இருக்கட்டும், चाहे सब कुछ उसके खिलाफ रहे, விசுவாசத்தை பேசு சகோதரனே. विश्वास से कहो मेरे लोगों, சகோதரியே விசுவாசத்தை பேசு. मेरी बहन विश्वास से कहो। குடும்பத்தில் உள்ளவர்கள் அவிசுவாசத்தை பேசினார், परिवार के लोग अविश्वास को कहे, அவர்களோட நீயும் சேர்ந்து ஆமா ஆமா என்று சொல்லாதே. उनके साथ मिलकर हाँ हाँ नहीं कहो, அவர்களுக்கு எதிராய் நீ சொல், उनके खिलाफ तुम भी कहो। கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார், परमेश्वर हम पर प्रिय रखे तो, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார், परमेश्वर हम पर प्रिय रहे तो சகலதும் சாத்தியமாகும். सब कुछ पूरा होगा। அன்பான சகோதரா, मेरे प्रिय लोग, मेरे உன்னுடைய प्रिय भाई, வீட்டில் உன்னுடைய பிள்ளை உன்னை பார்த்து சொல்லலாம், तुम्हारे घर पर तुम्हारे बच्चे तुम्हें देखकर உன்னுடைய कह பிள்ளை सकता உன்னை है, பார்த்து சொல்லலாம், तुम्हारे बच्चे तुम्हें देखकर ஓ कह सकता என்னவாக है போகுதோ, क्या होने वाला है, என்ன நடக்க போகுது, क्या होने वाला है, ஒண்ணுமே நடக்கல. कुछ भी नहीं होगा। விசுவாசத்தோடு சொல், विश्वास से कहो, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார், परमेश्वर हम पर प्रिय रखेगा तो சகலதும் सब சாத்தியமாகும், कुछ सब होगा, சகலதும் सब சாத்தியமாகும். कुछ संभव होगा। ஒன்றுதான் தேவை, एक ही हमें जरूरत ஒன்றுதான் है, தேவை. एक ही जरूरत ஒன்று है, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கணும், एक परमेश्वर हम पर प्रिय रखना இரண்டாவது है, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணக்கூடாது. दूसरा परमेश्वर के खिलाफ तुम्हें बलवा नहीं करना ஒருவேளை இந்த है। நாட்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? यदि इन दिनों में तुम परमेश्वर के खिलाफ बलवा कर रहे இந்த हो, நாட்கள் ஒருவேளை இல்லாத சூழ்நிலைகளை நீங்கள் சில காரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். इन दिनों में चाहे आप कठिन परिस्थिति को सामना कर सकते हैं, இல்லாதவைகளை குறித்து முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? जो नहीं है उसके बारे में तुम मुरुमुरुकादिरुंगल, उसे नहीं बोलो। நடத்தி வந்த பாதைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். जो भी चलाया हुआ परमेश्वर के लिए धन्यवाद कहो। அந்த 10 பேரும் அந்த தேசத்தை சுதந்தரிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் उस 10 लोग भी उस देश को नहीं पाने का कारण क्या அவர்கள் है? தேவனை அவிசுவாசித்தார்கள். वो परमेश्वर पर अविश्वास किए, அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை, वो परमेश्वर पर विश्वास नहीं किए, தேவனுடைய வார்த்தைகளை நம்பவில்லை, परमेश्वर की वचन को विश्वास அவர் नहीं किए, அவிசுவாசிகளாய் वे இருந்தார்கள். अविश्वासी लोग ஆனால் थे। தேவனை ஆராதிக்கிறவர்கள், पर परमेश्वर की आराधना करने वाले, தேவனுடைய தரிசனத்தை பெற்றிருக்கிறவர்கள், परमेश्वर की दर्शन पाए हुए लोग, தேவனுடைய வார்த்தை அப்படியே நம்பின யோசுவாவும் காலேபும் परमेश्वर की वचन को विश्वास किए हुए அந்த वो लोग, தேசத்தை उस சுதந்தரித்தார்கள். देश को उन्होंने என்னை पाए। கேட்கிற அருமையான தேவனுடைய मुझे பிள்ளையே, सुनने वाले परमेश्वर के நம்முடைய बच्चों, ஆண்டவர் அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர். हमारे परमेश्वर असाध्य को संभव को संभव करने वाला அவர் परमेश्वर உன்னோடு கூட है, இருக்கிறார். वो हमारे साथ है। ஹalleluya. பழைய ஏற்பாட்டில் அந்த மனிதர்கள் அமலேக்கியர்களை பார்த்தார்கள். पुराने नियम में वो जो लोग अमलेकियों को देखे, அவர்கள் பெரிய பலவான்களாய் அவர்களை वो பார்த்தார்கள். बहुत बलवंत जैसा उन्होंने देखे, அவர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாது என்று அவர்கள் சிந்தித்தார்கள். उनको खिलाफ नहीं कर सकते हैं இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் इसलिए इस नए नियम के लोग நம்மை ஜெயிக்க முடியாத சில மல்லர்கள் நம்முடைய சிந்தைகளை நிரப்புகிறார்கள். हम विजय नहीं पा सकते, ऐसे कई महान लोग हमारे याद को भर देते हैं। அந்த ராட்சதன் தான் அந்த அவிசுவாசம் என்ற ராட்சதன். वो राक्षस ही अविश्वास की राक्षस है। நாம் அந்த அவிசுவாசத்துக்கு எதிராக போராடியவர்கள். उस अविश्वास के खिलाफ किए हुए हम, அந்த அவிசுவாசம் தான் நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு எதிராக இருக்கிற ஒரு பலவானாய் இருக்கிறது. उस अविश्वास की हमारे विश्वास को नष्ट करने के लिए एक बलवंत है।
எனவே நம்முடைய போர் ஆயுதங்கள் அவைகளை நிர்மூலமாக்குறதா இருக்கட்டும். इसलिए हमारी साधन सब उसे नष्ट करता है. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. दूसरा कोरिन्थिय 10वां अध्याय उसका 4था वचन ऐसा कहता है. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவளாயிராமல் हमारे साधन मांस के लिए नहीं है. அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. जो हमारे कई राक्षसों को नष्ट करने के लिए परमेश्वर की सामर्थ हमारे पास है. அவைகளால் நாங்கள் उससे हम தர்க்கங்கத்தையும் कई दर्कों को எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி कई हड्डियों को सब नष्ट कर எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் हर இருக்கிறோம். एक याददाश्त को परमेश्वर यीशु मसीह को मानने के लिए तैयार करते பழைய हैं. ஏற்பாட்டில் இவ்விதமான அமலேக்கியர்களும் பலவிதமான ஜாதியரும் அவர்கள் ஒரு பலவான்களாய் பார்த்தார்கள் என்றார். पुराने नियम में अमलेकियों को कई जातियों को उन्होंने बलवंत रूप में இன்றைக்கு உன்னுடைய देखे. விசுவாசத்திற்கு எதிராக எழும்புகிறதான தடைகள் என்று சொல்லுவது உன்னுடைய சிந்தனை மண்டலத்தில் எழும்புகிறதான எண்ணங்கள், இமேஜினேஷன்ஸ், கற்பனைகள். तुम्हारे नए नियम में तुम्हारे खिलाफ उठने वाले कई तुम्हारी याददाश्त जो भी है. ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய போர் ஆயுதங்கள் हाँ, परमेश्वर कहता है हमारे साधन மாம்சத்துக்கேற்றவைகள் அல்ல, वो मांस के लिए नहीं அது है. அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு ஏற்றதாய் वो कई இருக்கிறது. राक्षसों को नष्ट करने के लिए நமக்குள்ளே है. தேவன் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே, हमारे अंदर दिया हुआ पवित्र आत्मा की बल से, பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட पवित्र आत्मा की मदद के साथ நாம் கேட்கிறதான வார்த்தைகள், हम सुनने वाले वचन, நாம் பார்க்கிறதான हम செய்திகள், देखने वाले कई நாம் समाचार, பார்க்கிறதான சம்பவங்கள், हम देखने वाले कई இவைகள் संभव எல்லாம் எண்ணங்களாக அவிசுவாசத்தின் நினைவுகளாக நம்முடைய சிந்தனைகளில் எழும்பி வரும் பொழுது, அரண்களை போல எழும்பும் பொழுது, चाहे ये सब जो हम देख रहे हैं, सुन रहे हैं, ये सब अविश्वास की राक्षस के समान उठकर आए, அவைகளை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே उसको पवित्र आत्मा के सामर्थ्य से மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை उसको அதிகாரப்படுத்துகிறார். सामना करने के लिए परमेश्वर तुम्हें अधिकार दे रहा அந்த है. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே पवित्र आत्मा के अभिषेक से சிந்தைகளில் எழும்பி வருகிற எல்லா हमारे அவிசுவாசங்களையும் विचार के उठने आने वाले कई கர்த்தருடைய अविश्वास பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தடைப்படுத்தி விடுங்கள். परमेश्वर के पवित्र आत्मा की सहायता से उसे नष्ट கிறிஸ்துவுக்குள் அதை करें, சிறைப்படுத்துங்கள். मसीह में उसे नष्ट करें. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார், मसीह तो हमारे अंदर கிறிஸ்து है, உங்களுக்குள் இருக்கிறார். मसीह हमारे अंदर நீங்கள் है. பெரிய காரியங்களை காண போகிறீர்கள். हम बड़े काम करेंगे. ஹalleluya. हालेलुया. எனக்கு இருக்கிற அருமையான சபையே, मुझे सुनने वाले परमेश्वर के உங்கள் உள்ளம் लोगों, இந்த நாட்களில் சோர்ந்து போகாமல் तुम्हारे இருக்கட்டும். हृदय इन दिनों में உங்கள் दुखी ना हो, உள்ளம் இந்த நாட்களில் தளர்ந்து போகாமல் तुम्हारे இருக்கட்டும். हृदय इन दिनों में दुखी ना हो. நீங்கள் எங்கே தளர்ந்து போகிறீர்களோ आप जहाँ दुखी पाते அங்கே हैं, தளருகிற அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராய் दुख இருக்கிறார். पाने वाले उस जगह से परमेश्वर तुम्हें अद्भुत करेगा. நீங்கள் தளர்ந்து போகிற அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை பிடித்து உயர்த்துகிறவராய் दुख இருக்கிறார். पाने के कई उस जगह से तुम्हें सामर्थ्य देगा. எங்கே வழி இல்லை என்று நினைக்கிறீர்களோ जहाँ मार्ग नहीं है करके तुम அங்கே सोचते हो, வழியை திறக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். वहाँ मार्ग खोलने के लिए सामर्थ परमेश्वर हमारे தாவீதின் साथ है. திறவுகோலை உடையவர் நமக்கு முன்னே இருக்கிறார். दाऊद की चाबी रखा हुआ परमेश्वर हमारे साथ है. அவர் நமக்காக வழிகளை திறக்கிறவர். वो हमारे लिए द्वार खोलने वाले परमेश्वर है. அவரிடத்திலே தாவீதின் திறவுகோல் இருக்கிறது. उसके पास दाऊद की चाबी है. அவரிடத்தில் தாவீதின் திறவுகோல் उसके இருக்கிறது. पास दाऊद की चाबी है. தாவீதின் திறவுகோல் என்று சொன்னால் என்ன? दाऊद की चाबी मतलब क्या है? அது ஒரு அதிகாரத்தின் वो திறவுகோல், एक अधिकार का அது चाबी है. வல்லமையுள்ள திறவுகோல், वो एक सामर्थ्य चाबी எந்த है. பூட்டையும் திறக்கக்கூடிய कोई திறவுகோல். भी लॉक को खोलने की எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து சொல்லுகிறீர்கள்? कितने जन विश्वास कर कहते हैं? உங்கள் வாழ்க்கையிலே பூட்டப்பட்டிருக்கிற சகல பூட்டுகளையும் आपके जीवन में बंद किया हुआ कई चीजें, ஏகலவற்றையும் திறக்கக்கூடிய திறவுகோல் அவருடைய கரத்தில் இருக்கிறது. सब कुछ खोलने की एक सामर्थ उसके पास है. எனவே சபையே அவிசுவாசத்தின் வார்த்தைகளை அல்ல, इसलिए कलीसिया विश्वास की बातें नहीं, விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசு. विश्वास की बातें कहो. ஓ விசுவாசத்தின் வார்த்தைகளை நம்பு, विश्वास की बातें कहो. விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசு. विश्वास की बातें कहो. நீ இந்த நாட்களில் யார் வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? इन दिनों में तुम किसके वर्तमान को सुनते हो? நீ யார் வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? किसके वचन को सुनते हो? யாருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறாய்? किसके वचन को तुम सुनते हो? அந்த யாருடைய வார்த்தையை நீ அறிக்கை செய்து किसके கொண்டிருக்கிறாய்? वचन को तुम पाते हो? நீ பேச வேண்டியது நண்பர்களின் வார்த்தை அல்ல, तुम्हें बोलना दोस्तों के वचन नहीं நீ है. பேச வேண்டியது செய்தி தாள்களில் வருகிற வார்த்தை அல்ல. समाचार को तुम्हें नहीं कहना है. ஓ நீ பேச வேண்டியது அரசியல்வாதிகளின் வார்த்தை அல்ல, तुम्हें जो कहना है वो நீ பேச வேண்டியது ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை. तुम्हें परमेश्वर के वचन को तुम्हें कहना அந்த है. வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும், वो वचन तुम्हें जिंदा அந்த करेगी. வார்த்தை உன்னை வெற்றியுள்ளவனாக்கும், वो वचन तुम्हें जिंदा அந்த करेगी. வார்த்தை உன்னை சுகமாக்கும், वो वचन तुम्हें जिंदा அந்த करेगी. வார்த்தை உன்னை ஆரோக்கியப்படுத்தும், वो वचन तुम्हें जिंदा அந்த करेगी. வார்த்தை உன்னை தைரியப்படுத்தும். वो वचन तुम्हें जिंदा करेगी. எனவே அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசாமல் अविश्वास की बातें न करते हुए ஜீவன் உள்ள தேவன் தந்த வார்த்தைகளை பேசுங்கள். जीवित परमेश्वर के वचन को विश्वास அவர் करें. நமக்கு வாக்குத்தத்தங்களை वो हमें கொடுத்திருக்கிறார். वाचा दिया ஓ है. இந்த 2020 इस 2020 में பரிபூரணத்தின் ஆண்டு என்றுதான் நமக்கு சொல்லி இருக்கிறார். परिपूर्णता के वर्ष कहकर हमें ஓ परमेश्वर ने दिया எல்லாம் है. இருக்கும் பொழுது பரிபூரணம் அல்ல, जब सब कुछ है तब परिपूर्णता ஒன்றுமே नहीं है. இல்லாமல் இருந்தாலும் பரிபூரணத்தை காண चाहे கர்த்தர் कुछ நமக்கு भी உதவி செய்வார்.
தருவார். चाहे कुछ भी ना रहे तब भी परिपूर्णता परमेश्वर எல்லாம் देने के लिए நிறைவாய் सामर्थ्य है. இருக்கும் பொழுது பரிபூரணத்தின் அவசியம் இல்லை தேவ பிள்ளையே. सब कुछ रहते वक्त परिपूर्णता कहने का जरूरत नहीं है. எல்லாம் சம்பரமாய் இருக்கும் பொழுது அங்குள்ள ஒரு பரிபூரணத்தை நாம் காண்டு என்ன பிரயோஜனம்? सब कुछ रहते वक्त सामर्थ्य की बोलने वाली जरूरत नहीं है. ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுதும் कुछ चाहे कुछ भी ना रहे, ஆண்டவர் ஒரு பரிபூரணத்தை உன்னை காண செய்கிறார். परमेश्वर एक संपत्ति விசுவாசிக்க முடிகிறதா? விசுவாசிக்க முடிகிறதா? विश्वास के साथ कहो. உன்னுடைய செவிகளில் எந்த வார்த்தை துணித்துக் கொண்டிருக்கிறது? तुम्हारे कानों में कौन सी वचन सुन रहा है? அவிசுவாசத்தின் வார்த்தைகளா? अविश्वास की बातें हैं क्या? பிசாசு உன்னுடைய உள்ளத்திலிருந்து பலவிதமான கேள்விக்குறியான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறானா? शैतान तुम्हारे हृदय से कई प्रश्न पूछता है क्या? அதையே நீ அறிக்கை செய்து கொண்டிருக்கிறாயா? तुम कहते हो क्या? இல்லை, முற்றுப்புள்ளி வை. उसे रुका दे. அதற்கு முற்றுப்புள்ளி வை. उसे एक अंत दे. விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசு. विश्वास की बातें कहो. கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर உனக்கு कहता நான் है, பரிபூரணத்தை கட்டளையிடுவேன். तुम्हें एक परिपूर्णता दूंगा. பரிபூரணத்தை கட்டளையிடுவேன். तुम्हें एक परिपूर्णता உன்னுடைய दूंगा. ஆரோக்கியத்தில் பரிபூரணம். तुम्हें एक आरोग्य दूंगा. ஓ உன்னுடைய சுகத்தை கட்டளையிடுவேன். तुम्हें पर बल दूंगा. உனக்கு தைரியத்தை கட்டளையிடுவேன். तुम्हें धैर्य दूंगा. ஹalleluya. thank you jesus. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. हाथ उठाकर कहो, Oh Jesus. ரிபானா ஷாதனாதே. ஆண்டவரை ஆராதிக்கலாமா? परमेश्वर की आराधना करें. ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பேசின வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்மை சமர்ப்பித்து கொடுத்து, परमेश्वर ने आज दिया वो वचन के सामने अपने आप को सौंप कर, thank you Jesus. யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். அன்பான சபையே, मेरे प्रिय कलीसिया, இந்த காலை வேளையில் உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், इस सुबह के समय परमेश्वर तुझे देखकर पूछता है, நீ யார் வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? किसके वचन को सुनते हो? பிசாசானவன் உனக்கு பக்கத்திலிருந்து பல வார்த்தைகளை அவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். शैतान तुम्हारे खिलाफ रहकर कई वचन कहता है. ஆண்டவர் இயேசுவுக்கு பக்கத்தில் இருந்தும் அவிதமான வார்த்தைகள் வெளிப்பட்டது. परमेश्वर यीशु मसीह के पास रहकर भी ऐसे वचन ஆண்டவர் இயேசு அப்பாலே போ சாத்தானே என்று அதை கடிந்து கொண்டார். परमेश्वर यीशु ने शैतान को वहां से भगाया. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் சொல்லுகிறார், सुबह के समय पवित्र आत्मा तुमसे உன்னுடைய कहता है, எண்ணங்களில் இருந்து எழும்புகிற, तुम्हारे विचार से उठने உன்னுடைய वाले, சிந்தனை மண்டலங்களிலிருந்து எழும்புகிற, तुम्हारी याददाश्त से उठने நீ वाले, கேட்கிற செய்தி தாள்களிலிருந்து வருகிற வார்த்தைகள், तुम सुनने वाले समाचार से, உன்னுடைய அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் சொல்லுகிறதான வார்த்தைகள், तुम्हारे आजू बाजू के लोग बोलने वाले, அவைகளை அல்ல, उससे नहीं, அவைகளை அல்ல. उससे नहीं. ஓ அன்பான சபையே, मेरे प्रिय அன்பான कलीसिया, விசுவாசியே, मेरे प्रिय உனக்கு कलीसिया, மேலா இருக்கிற அதிகாரிகள் சொல்லுகிற வார்த்தை அல்ல, तुम्हारे ऊपर रहने वाले अधिकार को नहीं, ஜீவனுள்ள தேவன் சொன்ன வார்த்தைகளை பேசு. जीवित परमेश्वर कहा हुआ वचन को विश्वास रख. அவர் சொன்ன ஒரு வார்த்தைகளையும் அவர் தவற விடுவதில்லை. वो कहा हुआ कोई भी चीज को वो गलत नहीं देता. உன்னுடைய வார்த்தைகளே எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். तुम्हें कितने, तुम्हारे जीवन में कितने உன்னுடைய वाचा दिया है, வாக்குத்தத்தங்கள் எத்தனை உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற तुम्हारे जीवन காத்திருக்கிறது. में कितनी वाचा पूरी होनी है. சூழ்நிலைகளை பார்த்து சொல்லாதே, परिस्थिति को देखकर मत இதெல்லாம் कहो, என்னைக்கு நடக்க போகுதுன்னு ये सब சொல்லாதே. कब होने वाला है ऐसे मत कहो. நடக்கும் என்று சொல். ये होगा कर कहो. நடக்கும் என்று சொல். ये होगा कर நான் कहो. சாதிப்பேன் என்று சொல். मैं उसे पाऊंगा நான் कर कहो. பெற்றுக்கொள்வேன் என்று சொல். मैं उसे पाऊंगा कर நான் कहो. சுதந்தரிப்பேன் என்று मैं சொல். उसे पाऊंगा कर कहो. ஓ யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். 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 சுகமானேன் நான் அவர் வார்த்தையால், நிரப்பப்பட்டேன் நான் அவர் வார்த்தையால், விடுதலையானேன் அவர் வார்த்தையால், வெற்றி எனக்கு அவர் வார்த்தையால். சுகமானேன் நான் அவர் வார்த்தையால், நிரப்பப்பட்டேன் நான் அவர் வார்த்தையால், விடுதலையானே அவர் வார்த்தையால், வெற்றி எனக்கு அவர் வார்த்தையால். யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். ஓ யார் வார்த்தையை நீ நம்புவாய்? சபையே சொல், அறிக்கை செய். யார் வார்த்தையை நீ நம்புவாய்? ஓ யார் வார்த்தையை நீ நம்புவாய்?
சுகமானேன் நான் அவர் வார்த்தையால், நிரப்பப்பட்டேன் நான் அவர் வார்த்தையால், விடுதலையாலே அவர் வார்த்தையால், வெற்றி எனக்கு அவர் வார்த்தையால். சுகமானேன் நான் அவர் வார்த்தையால், நிரப்பப்பட்டேன் நான் அவர் வார்த்தையால், விடுதலையாலே அவர் வார்த்தையால், வெற்றி எனக்கு அவர் வார்த்தையால். யார் வார்த்தையை நீ நம்புவா? கர்த்தரின் வார்த்தை. சொல்லுங்க சபையாரே, கரங்களை தட்டி எஸ் லார்ட், நான் உம்முடைய வார்த்தையை நம்புவேன் ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். நீ எனக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நான் உறுதியாய் நம்புகிறேன். அவைகள் என்னை ஜெயிக்க செய்கிறதா இருக்கிறது. யார் வார்த்தையை நீ நம்புவா? ஓ, யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். சுகமானேன் நான், நிரப்பப்பட்டேன் நான் அவர் வார்த்தையா, விடுதலையாலே அவர் வார்த்தையா, வெற்றி எனக்கு அவர் வார்த்தையா. ஓ, சுகமானேன் நான் அவர் வார்த்தையா, நிரப்பப்பட்டேன் நான் அவர் வார்த்தையால், விடுதலையாலே அவர் வார்த்தையால், வெற்றி எனக்கு அவர் வார்த்தையால். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமே. ताली बजाकर परमेश्वर को धन्यवाद कहें। இயேசுவின் வார்த்தையினால் நமக்கு சுகம், यीशु के वचन से हमें இயேசுவின் வார்த்தையினால் நமக்கு ஆரோக்கியம், यीशु के वचन से हमें आरोग्य मिलता இயேசுவின் है। வார்த்தைகள் நம்மை நிரப்பி இருக்கிறது. यीशु के वचन से हमें भर दिया है। கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. परमेश्वर का वचन हमें छुटकारा दिया है। கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். परमेश्वर के वचन से हमें छुटकारा கரங்களை पाए தட்டி हैं। ஆர்ப்பரிப்போடு சபையை இருக்கிற இடங்களில் ताली बजाकर अपने தேவனை जगह पर ஆராதித்து மகிழ், परमेश्वर की आराधना தேவனை करो। துதித்து மகிழ். परमेश्वर को धन्यवाद இயேசுவே, करो। यीशु, உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், तो आपके वचन को मैं विश्वास உம்முடைய करता हूँ। வார்த்தைகளை நான் आपके விசுவாசிக்கிறேன். वचन पर विश्वास करता हूँ। தேசத்தின் சூழ்நிலைகளை அல்ல, देश के செய்தி தாள்களின் வார்த்தைகளை அல்ல, समाचार की परिस्थिति को नहीं, மாறி மாறி வருகிற செய்திகளை அல்ல, कई अलग समाचार को नहीं, உம்முடைய வார்த்தைகளை நம்புகிறேன். परमेश्वर आपकी वचन पर நீர் विश्वास என்னை रखता हूँ। நடத்துவீர், आप मुझे चलाओ, நீர் என்னை சுதந்திரிக்க आप मुझे செய்வீர், चलाओ, நீர் எனக்கு ஜெயத்தை आप தருவீர், मुझे विजय दोगे, நீர் என்னை வெற்றி பெறச் आप செய்வீர். मुझे विजय दोगे। அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். प्रिय परमेश्वर, आपको धन्यवाद करते हैं। ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே इस अच्छे दिन में உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தீரே. आपकी उपस्थिति में आकर आपकी आराधना करने ஆண்டவரே, आप सहायता किए। ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். आप आराधना के कई समय पर आप हमें நீர் मिले, எங்கள் इसलिए வாழ்க்கையில் धन्यवाद। பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். आप हमारे जीवन में कहे हुए वचन के लिए நீர் धन्यवाद। எங்களுக்கு தருகிற விசுவாசத்திற்காய் ஸ்தோத்திரம். आप हमें दे रहे हुए विश्वास के लिए धन्यवाद। விசுவாசத்தில் தளர்ந்த அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுகிறவளாய் அல்ல, अविश्वास के बातें कहने लोग नहीं, எல்லாம் எதிராயிருந்தாலும், चाहे सब परिस्थिति अलग எல்லாம் रहे, चाहे பிரதிகூலமாயிருந்தாலும் सब प्रतिकूलता में रहे, விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசி முன்னேற எங்களுக்கு கிருபை தருவீராக. विश्वास के बातें कहने के लिए हमें सहायता कर। ஹalleluya. எங்கள் ஆவியிலே நீர் பலப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். हमारी आत्मा में आप हमें छुटकारा இந்த दे रहे हैं, வார்த்தைகளை इसलिए கேட்ட धन्यवाद। ஒவ்வொருவரையும் நீர் அவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. इस आत्मा में हमें विजय दे रहे हैं, इसलिए உம்முடைய धन्यवाद। திருக்கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். आपके हाथों में हम सौंपते உம்முடைய हैं। கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். आपकी उपस्थिति हमें चलाए। சுக பலன் ஆரோக்கியத்தினால் நிறைவான சந்தோஷ சமாதானத்தினால் நிரப்பி நீர் ஆசீர்வதியும். आपकी बल से हमें भर दे परमेश्वर। உம்முடைய திருக்கரங்கள் சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய வரைக்காய் சபையாய் ஆயத்தப்படுத்தும். आपकी उपस्थिति से हमें चलाए। இயேசுவின் நாமத்தில் பிதாவே, आपके आगमन के लिए तैयार करे, यीशु मसीह के ஆமென், नाम से ஆமென். पिता। आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் प्रभु यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பும் और परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் और पवित्र आत्मा की நம் सहभागिता அனைவரோடும் हम हर एक के साथ, சகல பரிசுத்தவான்களோடு सारे पवित्र लोग के साथ, இன்றும் என்றைக்கும் सभी के साथ சதா காலங்களில் இருப்பதாக. और सदा समय के लिए रहे। ஆமென், आमेन, ஆமென். आमेन। பிரைஸ் காட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे।